கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நீதிமொழிகளின் புத்தகம் 31வது அதிகாரம் 31வது வசனத்தை வாசிக்கலாம். நீதிமொழிகள் 31:31. அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களிலே அவளை அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. அவள் கைகளின் பலன் அவளுடைய செய்கைகளில், அவளுடைய செய்கைகளினால் உண்டான புகழ்ச்சி, நாம் செய்கிற அந்த பலன், அந்த பலனுக்கான அந்த புகழ்ச்சி. பலன் என்பது ஃப்ரூட்ஸ், கனிகள். பெரி என்கின்ற எபிரேய வார்த்தையில் பார்த்தீங்கன்னா அந்த பலன் என்பது கனி கொடுக்கிற ஜீவியம். அவள் கனி கொடுத்தால் அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள். அவள் பலனை கொடுத்தால் அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவது. வாசல் என்பது கடந்த நாட்களே குடும்ப அந்த வீட்டு கூடுகையெல்லாம் பார்த்தோம். வாசல்களின் தாழ்பாலை அவர் பலப்படுத்துகிறார். ஆமெனா. வாசல் என்பது ஸ்திரீ, மனைவி, பெண். பெண் ஸ்திரீயில் தான் மீட்பு இருக்கிறது என்பதை நாம் பார்த்தோம். அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள் என்பது அவள் ஜெயங்கொண்டவள், அவள் ஜெயங்கொண்டு அவள் பலனை அனுபவித்தவள், அவள் பலனை வெளிப்படுத்தி கொடுத்தவள், அவளை புகழுங்கள். பலன் என்பது கனி கொடுக்கிற ஜீவியம் என்பது இது மறுரூபத்தை காண்பிக்கிறது, மகிமையின் சரீரத்தை காண்பிக்கிறது. அவளுடைய செய்கைகள் வாசல்களில் புகழ கடவது. வாசல் என்பது அது குடும்பத்தினுடைய ஒரு மகிமை. குடும்பத்தினுடைய மகிமைதான் வாசல். ஒரு குடும்பத்தினுடைய வாசல் அந்த குடும்ப பெண், அந்த குடும்பத்தை நடத்துகிற பெண். பெண்ணில் தான் மீட்பு இருக்கிறது. 22ஆம் தேதி ஆகஸ்ட் மாதம் 2025வது வருஷம். இந்த 22ஆம் தேதி இந்த 8வது மாதம், இன்றைக்கு நாங்கள் 22வது திருமண நாளை, ஆமென், இன்னைக்கு 22ஆம் தேதி 8வது மாதம், இன்றைக்கு நாங்கள் 22வது திருமண நாளை கொண்டாடி என் கர்த்தரை நாங்கள் ஸ்தோத்திரிப்பதற்காக கர்த்தர் பாராட்டின தயவுக்காய் நன்றி சொல்லுகிறேன். உலையான சேற்றிலும் பயங்கரமான குழியிலிருந்தும் என்னை தூக்கி எடுத்து அவர் நாம மகிமைப்படும்படியாய் கர்த்தர் என்னை இதுவரைக்கும், என்னையும் என்னுடைய மனைவி ரூத்தையும் இதுவரைக்கும் தேவன் பயன்படுத்தி கொண்டு வருகிறார். அதில் இன்னைக்கு நாம் இந்த சத்தியத்தை நாம் ரொம்ப கொஞ்சம் டீப்பாக தியானம் பண்ண போகிறோம். எவளின் யாருடைய பலனை அவளுக்கு கொடுங்கள், அவள் செய்த அந்த பலனை அவளுக்கு கொடுங்கள் என்பது அவள் மகிமை அடைகிறாள் என்பதை நாம் பார்த்தோம். யார் இந்த ஸ்திரீ என்று சொல்லி பார்க்கும்போது 10ஆம் வசனத்தில் குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? இந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து தான் 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் இங்கே இந்த குணசாலியான ஸ்திரீயினுடைய செய்கைகள், அவள் செய்த பலனை இங்கே கர்த்தர் சொல்லுகிறார். குணசாலியான ஸ்திரீ. எல்லாரும் ஒரு ஆமென் சொல்லாமா? கொஞ்சம் நீங்கள் நல்லா புரிந்து கொள்ளுங்க. இந்த 22ஆம் தேதி இந்த ஆகஸ்ட் மாதம் 8வது மாதத்தில் நாங்கள் இந்த 22வது திருமண நாளை கொண்டாடும்படி தேவன் கிருபை செய்தார். 2003வது ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 22ஆம் தேதி நாங்கள் திருமணம் செய்து கொண்டோம். எங்களையும் கர்த்தர் தூக்கி நிறுத்தி அவர் நாமத்துக்கு மகிமையாக பயன்படுத்துகிறார் என்றால் உங்கள் யாவரையும் அவர் பயன்படுத்த வல்லமை உடையவர். ஆமென் சொல்லாமா? நல்லா புரிந்து கொள்ளுங்க. எங்களையும் சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்து அவர் நாமத்துக்கு மகிமையாய் பயன்படுத்தி கொண்டு வருகிறார் என்று சொன்னால் அவர் நல்லவர். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. நல்லா கவனிக்கணும். பெண்ணில் தான் மீட்பு. யாரில் தான் மீட்பு? எல்லாம் வாய்த்தன்னு சொல்லுங்க. யாரில் தான் மீட்பு? பெண்ணில். பெண். ஆண் என்பது ஞானம், பெண் என்பது புத்தி. ஞானம் என்பது ஸ்பிரிட். நல்லா கவனிங்க. ஞானம் என்பது ஆவி, நினைவுகள். நம்முடைய நினைவுகள் ஸ்பிரிட்டில் இருக்கிறது, ஆவியில் இருக்கிறது. அந்த நினைவுகளை, அந்த ஞானத்தை என்ன செய்யணும்னாக்கா காரியமாக்கணும். அந்த ஆவி
மாம்சமாக வேண்டும். நம்ம சிந்திக்கிறோம், நான் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேன். நல்லா கவனிங்க, சாப்பிடணும்னு நினைச்சா போதும் பசியாறிடுமா? எல்லாம் கவனிங்களேன். சாப்பிடணும்னு நினைக்கிறேன், அந்த நினைவு என்பது நீங்கள் புரிந்து கொள்ளும்படியாக சொல்கிறேன். அந்த நினைவு என்பது ஞானம். அந்த சாப்பாடு சாப்பிட்றது என்பது புத்தி. ஆமேனா? அதை செயல்படுத்தினா தான் பசி ஆறும். ஆமேனா? நல்லா கவனிங்க. ஒரு பெண்ணில் தான் மீட்பு இருக்கிறது. தனிப்பட்ட ரீதியில் ஒவ்வொருக்குள்ளும் ஞானம் புத்தி செயல்பட வேண்டும். ஆண் பெண் ஒன்றரை இணைய வேண்டும். ஆவி மாம்சமாக வேண்டும். இந்த ஆவியும் மாம்சமும் ஒன்றரை கலக்க வேண்டும். அதே போல குடும்பத்திலேயும் இது மாம்சத்தின்படி கணவனும் மனைவியும், கணவன் ஞானம், மனைவி புத்தி. ஆமேனா? எல்லாரும் ஆமேன் சொல்லாமா? எபிரேய எழுத்து மொத்தம் எத்தனை? 22 எபிரேய எழுத்துக்கள் மொத்தம். ஆலெஃப் முதல் டாவ் வரை. ஆலெஃப், பெய்த், கிமல், டாலத், ஹே, வவ், ஜைன், கெத், டெட், யோத், அப்புறம் கஃப், லாமெத், மெம், நுன், சாமெக், அப்புறம் சாமெக், ஐன், சாடி, அப்புறம் கோஃப், ரேஷ், ஷின், டாவ். இந்த 22 எழுத்து என்பது தேவனுடைய ஞானம். தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை. நல்லா கவனிங்க. தேவன் ஒருவரே ஞானம் உள்ளவர். தேவன் தம்முடைய ஆவியில அவர் ஞானத்தை கொண்டு வருகிறார். அந்த ஞானம் மாம்சமாகிறது, வார்த்தையாகிறது. ஓ நன்றி ஆண்டவரே. கவனிங்க. தேவன் சர்வ வல்லவர். சர்வத்தையும் தம்முடைய வார்த்தையில் அவர் நினைக்கிறார். அவர் தாம் ஒருவரே ஞானம் உள்ள தேவன். ஹல்லேலூயா. அந்த நினைவுகள் அவருக்குள் இருக்கிறது. அவர் அதிர்ஷ்டமானவர், நித்தியமானவர், அழிவில்லாதவர், சர்வ வல்லவர், நித்யானந்தர், ஏக சக்கராதிபதி, ராஜாதி ராஜா, கத்தாதி கத்தா, மனுஷரில் கண்டிராதவர், காணக்கூடாதவர். அவர் ஸ்பிரிட், தேவன் ஆவி. தேவனை தொழுது கொள்கிறவர்கள் ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள வேண்டும். அவர் ஞானம், அவர் அதரிசனமானவர். அந்த ஞானத்தின் வார்த்தை ஆலெஃப் முதல் டாவ் வரை இயேசு ராஜன். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? ஓர சந்தலர கபவ. நன்றி ஆண்டவரே. இந்த குணசாலியான ஸ்திரீ இயேசு பெண். இப்போ ஞானம், கணவன் ஞானம், அவர் தான் எல்லாத்தையும் திங்க் பண்ணணும். நல்லா கவனி. இந்த குணசாலினா யார்? நல்லா கவனிங்க. இந்த குணசாலினா யார் தெரியுமா? என் கணவன் என்ன நினைக்கிறார், என் கணவனுடைய நினைவுகளிலே கலந்து விட்டவள் தான் இந்த குணசாலி. சரியா 10வது வசனம், 31வது அதிகாரம் நீதிமொழிகள் 10வது வசனத்தில் ஆலேஃப் ஆரம்பிச்சு 11வது வசனம் டாவ், 12வது வசனம் கிமல், அப்படியே ஆல்பபெட்ல எபிரேய எழுத்து 22 எழுத்தினுடைய அந்த முதல் ஆல்பபெட்ல ஆரம்பித்து 31வது வசனம் டாவ்ல முடியும். ஆமெனா? ஆதியிலே வார்த்தை இருந்தது, அந்த வார்த்தை தேவன் இடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவனாய் இருந்தது. ஆமென் சொல்லாமா? சரியா குணசாலியான ஸ்திரீ என்கின்ற அந்த வார்த்தை ஆலேஃப்ல ஆரம்பிச்சு 11, 12, 13, 14 இப்படியே கண்டினியூவா ஒவ்வொரு எபிரேய எழுத்துல தான் இந்த வசனம் ஆரம்பிக்கும். ஆமெனா? அப்போ தேவன் ஞானம், கிறிஸ்து பெண், தேவ சித்தத்தை அப்படியே செயல்படுத்துகிறவர் தான் கிறிஸ்து. 22 என்பது பெர்ஃபெக்ஷன் அண்ட் ஃபுல்னஸ். ஆமென் சொல்லாமா? பரிபூர்ணமானது, முழுமையானது. ஆமென். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. உலக தோற்றத்துக்கு முன்னே தேவன் என்னை தெரிந்து கொண்டார். ஹல்லேலூயா. இந்த 22 என்பது இயேசு ராஜாவினுடைய செயல்பாடுகள். அவர் செய்து முடித்தார். எனக்காக யாவையும் சிலுவையில் செய்து முடித்தார். எல்லாம் சொல்லுங்க, எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து
முடித்தார். இந்த குணசாலியான ஸ்திரியை குறித்து நாம் சபைக்கு ஒப்பிட்டோம். எத்தனை பேர் ஞாபகம் இருக்குது அந்த பிரசங்கத்தை எடுக்கும்போது? ஒருத்தர் தான் கையை தூக்குறாரு, மீதி பேர் ஞாபகம் இல்லையா? இல்லை, அப்போல்லாம் நீங்களே இல்லை. சரி, கர்த்தர் நல்லவர். இந்த 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் இந்த குணசாலி என்ன செய்தால்? நல்லா கவனிங்கம்மா. ஊழியத்தினுடைய கான்செப்ட் என்ன? ஊழியம்னா என்ன? குடும்பம். கவனிங்க, குடும்பம். ஆணும் பெண்ணும் ஒன்றரை கலந்துன்னும். இந்த ஆண் ஞானத்தில் நிறைந்திருக்க வேண்டும், இந்த பெண் அந்த கணவனின் ஞானத்தில் ஒன்றரை கலக்க வேண்டும், இசைந்து விட வேண்டும். இதுதான் மீட்பு. இது 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 இணைஞ்சிருச்சுன்னா அவளுடைய பலனை அவளுக்கு கொடுங்க. அந்த பலன், தேவன் உனக்கு வானத்து பனியையும் பூமியின் கொழுமையும் கொடுத்து மிகுந்த தானியத்தையும் திராட்சரசத்தையும் தந்தருள்வார். அந்த பலன், அந்த அந்த மகிமையின் சரீரம். நீ மகிமை அடைந்து விடுவாய். நான் சொல்றது எத்தனை சொல்றது புரியுது? அந்த ஆண் ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும். ஆண் என்பது ஞானம், தேவ சித்தம், கர்த்தருக்கு பயப்படுதலே, தேவனை விசுவாசிப்பதே ஞானம். அந்த ஆண், அந்த குடும்ப தலைவன் தேவ சித்தம் என்ன என்பதை பரிபூர்ணமாய் அறிந்திருக்க வேண்டும். அந்த குடும்ப தலைவி, அவருடைய மனைவி என்பவள் குணசாலியாய், யாருங்க? வசந்த வாசி 10 வசனம். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கலாம் உயர்ந்தது. அல்லேலூயா. ஞானம் என்பது ஒன்றை சிந்திப்பது, ஒரு காரியத்தை சிந்திப்பது, நினைவில் இருப்பது. புத்தி என்பது அந்த நினைவை செயலாக்குவது, செயல்படுத்துவது. இந்த அம்மாவுக்கு, இந்த குணசாலிக்கு வேற ஒரு எண்ணங்கள்லாம் வரக்கூடாது. நான் சொல்றத கவனிங்கம்மா சகோதரிகளே. உங்களுக்கு வேறொரு எண்ணம் எல்லாம் உதயமாக கூடாது. உன் கணவன் என்ன நினைக்கிறார் அதுதான் உன்னுடைய செயல்பாடாக இருக்க வேண்டும். இதுதான் குடும்பம். அப்ப தேவன் என்ன சித்தம் கொண்டாரோ அந்த சித்தத்தை செய்து முடித்தவர் கிறிஸ்து. வார்த்தை 22 எழுத்து. இந்த ஆலேஃப் டவ், நான் முந்தினவரும் பிந்தினவரும், நான் அல்பாவும் ஒமேகாவுமாய் இருக்கிறேன். இந்த அல்பா ஒமேகா என்பது கிரேக்க மொழியினுடைய முதல் எழுத்தும் கடைசி எழுத்தும். அவர் அந்த நாட்களில் இருந்த கிரேக்க மொழியினுடைய அந்த பயன்பாட்டை பயன்படுத்தி கர்த்தர் சபைக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். நான் சொல்றது புரியுதா? அன்னைக்கு கிரேக்க மொழி தான் அன்றைக்கு உலகத்தில் பயன்படுத்தப்பட்ட மொழி. அந்த மொழியின்படி கர்த்தர் என்ன சொல்றார்? நான் யார் என்று கர்த்தர் சொல்றார். எடுத்து வாசிங்க பார்க்கலாம். எடுத்து வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 8வது வசனத்தை வாசிக்கலாம். 1 வெளிப்படுத்தின 1:8 வாசி. இருக்கிறவரும் இருந்தவரும் வருகிறவரும் ஆகிய சர்வ வல்லமையுள்ள கர்த்தர், நான் அல்பாவும் ஒமேகாவும் ஆதியும் அந்தமுமாய் இருக்கிறேன் என்று திருவுளம் பற்றுகிறார். ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். இந்த அல்பா என்பது கிரேக்க எழுத்தினுடைய ஆல்பபெட்டினுடைய முதல் எழுத்து, ஒமேகா என்பது கடைசி எழுத்து. அன்னைக்கு இருந்த கிரேக்க மொழியினுடைய நடைமுறையில் ஜனங்களுக்கு தம்மை வெளிப்படுத்துகிறார். அதனால அவர் சொல்றார், நான் தான் அல்பா, நான் தான் ஒமேகா, நான் தான் ஆதி. ஆதி அப்படின்னு சொல்றாரு. என்ன அர்த்தம்னா, நான் தான் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர். அதாவது அந்த டைம் அந்த எழுத்தினுடைய ஆரம்பம். நான் தான் ஆதி. ஆதி என்பது ஒரு டைமை வெளிப்படுத்தி காண்பிக்கிறது. டைம். நான் தான் ஆதி, நான் தான் அந்தம் என்று சொல்லுகிறார். அந்தம் என்றால் இறுதி, அதாவது முடிவு அல்ல, இறுதி, அதாவது கடைசி பாயிண்ட். அவர்தான் எல்லாம். நான் தான் ஆதி அந்தம் என்று சொல்லுகிறார். இன்னொரு வசனத்தை எதை வாசிங்க? இதே வெளிப்படுத்தல் 1:11 வாசிக்கலாம். அது நான் அல்பாவும் ஒமேகாவும் முந்தினவரும் பிந்தினவரும். முந்தினவர் என்பது சர்வ சிருஷ்டிக்கும் முந்தினவர், சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேரு. எல்லாவற்றுக்கும் முதல் நான் தான் உருவானேன். அதரிசனமான தேவனுடைய தற்சொரூபமும் சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர். சர்வ சிருஷ்டிக்கும் முந்தின பேர் என்றால் அவர்தான்
முதல் உருவானார். அந்த இடத்துல சொல்லப்படுற பிந்தினவர் என்றால் என்ன அர்த்தம்னா செத்தவர். இயேசுராஜா யாரு? செத்தவர். அப்போ ஆலேஃப் டவ் நான் தான், 22 நான் தான் அப்படின்னு சொல்றாரு. ஆமெனா? இந்த 22 என்பது கம்ப்ளீட்னஸ் அண்ட் ஃபுல்னஸ், பர்ஃபெக்ஷன், பரிபூரணமும் முழுமையும். ஆக இந்த 22 என்பது தான் இயேசு கிறிஸ்து. அவர்தான் எல்லாம், அவருக்குள் எல்லாம். அவர்தான் எல்லாம் என்பது ஆலேஃப். அவர்தான் எல்லாத்தையும் சகலத்தையும் சிருஷ்டித்தார். சகலத்தையும் சிருஷ்டித்த வார்த்தை, அவர் வார்த்தையினாலே சிருஷ்டித்தார். தேவன் தம்முடைய வார்த்தையினாலே சகலத்தையும் சிருஷ்டித்தார். அந்த வார்த்தை தான் எது என்றால் ஆலேஃப் முதல் டவ் வரை 22 எழுத்துக்கள். இந்த குணசாலின ஸ்திரீ என்று சொல்லுவது இயேசு கிறிஸ்து, கிறிஸ்துவை போல. இந்த பெண்கள் அத்தனை பேரும் எப்படி இருக்கணும்னா கிறிஸ்துவை போல. தேவ சித்தத்தை எப்படி கிறிஸ்து செய்தாரோ அதே போல புருஷனுடைய ஆவியில இவள் இணைகிறாளே, அவள் தான் குணசாலியான ஸ்திரீ. இதை நீங்க ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணணும். தேவனையும் கிறிஸ்துவையும், புருஷனையும் மனைவியையும். அதுதான் ஒவ்வொரு மனைவிக்கும் புருஷன் தலை, புருஷனுக்கு கிறிஸ்து தலை, கிறிஸ்துவுக்கு தேவன் தலை. தலை என்றால் அந்த ஞானம், சித்தம், அதை செய்து முடிக்கிறவள் புத்தி, ஞானம், புத்தி. ஆக இந்த 22 என்பது இயேசுராஜன். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? ஆமென் சொல்லாமா? ஏனென்றால் அவர்தான் வார்த்தை, அவர் ஆதியில இருந்தவர், என்றென்றைக்கும் இருக்கிறவர். அந்த வார்த்தை மாம்சமாகி, அல்லேலூயா, அந்த வார்த்தை மாம்சமாகவே, வார்த்தை தேவனுக்கு உள்ள இருக்கிறது. அந்த வார்த்தை மாம்சமாக வேண்டும். புருஷன் திட்டம் போடணும்பா. புருஷன் என்ன பண்ணணும்? வீட்டுக்குள்ள புருஷன் என்ன செய்யணும்? திட்டம் போடணும். அந்த புருஷனுடைய திட்டம் என்னன்னு சொல்லாமலே இந்த மனைவி நிறைவேற்றணும். இது நிறைவேறிச்சுன்னா அந்த குடும்பம் பர்ஃபெக்ஷனான குடும்பம். ஆக இந்த குணசாலின ஸ்திரீ என்பதை குறித்து நாம் நல்லா அறிந்து கொள்ள வேண்டும். இந்த 22 என்பது தான் மகிமை. சங்கீத புத்தகத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 119ஆம் சங்கீதம், அதில் 176 வசனம் இருக்கும். ஆலேஃப் முதல் டவ் வரை இருக்கக்கூடிய அந்த வார்த்தை, அந்த எழுத்து, ஒரு எழுத்து 8 வசனத்தில் ஒரு எழுத்து ஆரம்பித்து எழுதியிருப்பார். அதுபோல ஒவ்வொரு வசனம், ஒவ்வொரு எழுத்தும் 8 வசனமாக நீங்கள் பார்த்தீங்கன்னா 176 வசனங்கள் அந்த 119 சங்கீதத்தில் இருக்கும். அது மேலே டைட்டில் கொடுத்துருப்பாங்க, ஆலேஃப் டவ் பெய்த் கிமல் டாலத் ஹே வவ் ஜைன் கெத் டெட் யோத். ஒரு எழுத்தா பார்த்தீங்கன்னா ஏன் அப்படின்னா அவர்தான் வார்த்தை. அல்லேலூயா. அந்த வார்த்தை யார் என்றால் தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவனுடைய வார்த்தையாகிய தேவ சித்தம் செய்கிற பெண்மை, பரிபூரணம், கம்ப்ளீட்னஸ், ஃபுல்னஸ், ஒரு 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 பெர்ஃபெக்ஷன் இயேசு கிறிஸ்து. இந்த 22 இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு 22வது தேதி 8வது மாதம். 8 என்பது நியூ பிகினிங், புதிய ஆரம்பம். அது கிறிஸ்து இயேசுவினுடைய 1000 வருட அரசாட்சி. வேதம் முழுக்க நம்பர். ஆமேன் சொல்லாமா? இந்த பிரபஞ்சமே நம்பர். ஆமேனா? இந்த பிரபஞ்சமே என்னது? மேத்தமேட்டிக்ஸ். மேத்தமேட்டிக்ஸ் தான் இந்த பிரபஞ்சமே இருக்கு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எப்படி விசுவாசிக்கிறீங்க? எப்படி? எல்லாமே எண்ணிக்கையில் இருக்குது. எத்தனை கிரகங்கள் இருக்கு, எத்தனை நட்சத்திரங்கள் இருக்குது, எத்தனை ஒவ்வொரு பொருளும் கணக்கோடு தான் வைப்போம். எல்லாமே தேவன் கணக்கில் வச்சிருக்கிறார். ஒவ்வொரு பொருளும் எதனால் உண்டாக்கப்பட்டது? பொருட்கள் எதனால் உண்டாக்கப்பட்டது? அணுக்களால் உண்டாக்கப்பட்டது. ஆமேனா? இந்த அணு நிறையெல்லாம் நம்ம பார்ப்போம் இல்லையா? இப்போ ஆண்டவர் எல்லா பொருளையும் சிருஷ்டிக்கிறார். எப்படி சிருஷ்டிக்கிறாரு? ஒவ்வொரு அணுக்குள்ளையும் என்ன இருக்குது? புரோட்டான், நியூட்ரான், எலக்ட்ரான். ஒவ்வொரு வினைக்கும் சமமான எதிர்வினை உண்டு. அதுக்கு மத்தியில் ஒரு நியூட்ரல் உண்டு. ஆமேனா? அதுக்கு மத்தியில் ஒரு நியூட்ரல் உண்டு. ஆக திருத்துவ தேவன் எல்லாவற்றிலுமே பார்த்தீங்கன்னா அணுக்குள்ளே இந்த 3 பொருட்களை உள்ளே வைத்திருக்கிறார். இவைகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து கணக்கு பண்ணி வைக்கிறார். இந்த அணுக்கள்லாம் ஒன்று சேர்ந்துச்சுன்னா ஒரு பொருளாகும், ஒரு மாஸ் ஆகும், ஒரு பொருளாகும். ஆக எல்லாமே மேத்தமெட்டிக்ஸ். இந்த பிரபஞ்சமே மேத்தமெட்டிக்ஸ். பைபிள் முழுக்க மேத்தமெட்டிக்ஸ் இருக்கு. அப்போ சங்கீதத்தில் 119ஆம் சங்கீதத்தை
ஒவ்வொரு ஆல்பபெட்லேயும் எபிரேய எழுத்தையும் 8 வசனமாக 176 வசனங்கள், 22 × 8 176 வசனங்களை தேவன் வைத்திருப்பார். அதே போல புலம்பலின் புத்தகத்தில் 5 அதிகாரம் இருக்கும். முதல் 2 அதிகாரம் இதே வரிசையில் ஆல்பபெட் என்றால் எப்படி ABCDEFG அப்படி வருதோ, A I U அப்படி வருது இல்லையா, A I E U A அப்படி வருது இல்லையா, அந்த மாதிரி அந்த முதல் எழுத்தை கொண்டு எழுதுவது. இந்த ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் புலம்பலின் புத்தகம் முதல் 2 அதிகாரம் ஆல்பபெட்டிக்கல் ஆர்டரில் எழுதியிருக்கும். அதே மாதிரி ஒரு வசனம் எழுதியிருக்கும். 3ஆம் அதிகாரம் ஒரு ஆல்பபெட்டில் 3 எழுத்து எழுதியிருக்கும். ஆலெஃப்லேயே 3 வசனம். அந்த மாதிரி 22 × 3 66 இருக்கும். அதே போல் 4ஆம் அதிகாரம் 5ஆம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு ஆல்பபெட்டில் எழுதியிருக்கும். புலம்பல் எல்லாம் கண்ணில் எடுத்து பார்க்கலாமா? முதல் அதிகாரம் எத்தனை வசனம் இருக்குது பாருங்க பார்க்கலாம். 22 இருக்கா? எல்லாம் திரும்பி பாருங்க. புலம்பலின் புத்தகம் முதல் அதிகாரம் எத்தனை வசனம் இருக்கு? 22 வசனம். 2ஆம் அதிகாரம் 22 வசனம். இது என்னது? இந்த 22 தான் இயேசு கிறிஸ்து. ஏன் புலம்பலில் இப்படி வைத்திருக்கிறார் தேவன் என்றால், என் ஜனங்கள் பாவத்தில் இருக்கிறார்கள், அவர்கள் மீட்கப்பட வேண்டும், அவருடைய மீட்பராய் நான் வந்திருக்கிறேன், ஆனால் என் ஜனங்களோ என்னை அறியவில்லையே என்று தன் இருதயத்தினுடைய உடைதல்ல அவர் உள்ளம் குழம்பி, அவர் பதறி, அவருடைய இருதயத்துக்குள்ள வேதனையோடு தம்முடைய மீட்பை வெளிப்படுத்துவதுதான் புலம்பல். 3ஆவது அதிகாரத்தில் ஒரு ஆல்பபெட், அதாவது ஒரு எழுத்தில் 3 வசனங்கள் உட்பட 22 × 3 எத்தனை? 66 வசனம். அடுத்து 4ஆம் அதிகாரம் 22 வசனம். 5ஆம் அதிகாரம் 22 வசனம். ஆக முழுக்க ஆல்பபெட்டில் இந்த 22ஐ கர்த்தர் மைண்டில் வச்சு அங்கே எழுதுகிறார். இது எதை குறித்து என்றால், நான் உன்னை புலம்பி பாடி அந்த புலம்பலை தீர்த்து கொண்டு உங்களை நான் மீட்டு கொண்டேன் என்று சொல்லி கர்த்தர் இங்கே நமக்கு வெளிப்படுத்தி கொடுக்கிறார். அல்லேலூயா. கர்த்தர் நல்லவர். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த 22 என்பது இந்த குணசாலி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும் என்று வேதம் இங்கே சொல்லுவது என்பதை குறித்து நம்ம கொஞ்சம் ஆழமாய் பார்க்க போகிறோம். இந்த குணசாலி எப்படிப்பட்டவளாக இருக்க வேண்டும், அவளுடைய மீட்பு எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும். ஏனென்றால் கிறிஸ்து சிலுவையில் மரித்ததே கணவன் மனைவி இசைவுக்காக. கிறிஸ்து சிலுவையில் மரித்த நோக்கமே கணவனும் மனைவியும் இசைந்திருப்பதற்காகவே. ஆனால் இன்றைக்கு கணவன் மனைவி இசைந்திருக்கிறார்களா என்றால் இசைந்திருக்கவில்லை, இணைந்திருக்கிறார்கள். நானும் கணவன் மனைவி அப்படின்னு இணைஞ்சிருக்கிறார்களே தவிர இசைந்திருக்கவில்லை. கணவனும் மனைவியும், கணவன் ஞானம் உள்ளவனாக இருக்க வேண்டும், இந்த ஞானமுள்ள கணவனோடு மனைவி இசைந்திருக்க வேண்டும். இவளே குணசாலி. ஆக இந்த 22 என்பது கிறிஸ்துவினுடைய மீட்பு, கிறிஸ்துவினுடைய பரிபூரணம், கிறிஸ்துவினுடைய மகிமை. ஆதாமிடத்தில் இந்த குணசாலியை தேவன் எதிர்பார்த்தார். ஆதாமே, நீ ஒரு குணசாலியாக இருக்க வேண்டும். இந்த 22 ஆல்பபெட்டும் கிறிஸ்துவினுடைய அங்க அவயங்களும். இந்த 22 என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம். இந்த 22 என்பது கிறிஸ்துவினுடைய சரீரம். கிறிஸ்துவனுடைய சரீரத்தை நீங்கள் அப்படியே இந்த எழுத்து எழுதுனீங்கன்னா, இந்த எழுத்து அப்படியே நம்முடைய ஹியூமன் பாடி ஸ்ட்ரக்சரில் வரும். இந்த 22 எழுத்து கடைசியில் டாவ் நீங்கள் பார்த்தீங்கன்னா 2 கால் வந்து நின்று இப்படி கால் மாதிரி இருக்கும். இந்த டாவ் அது ஒன்று இப்போ பார்க்கலாம். எல்லாம் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. அன்பான சகோதர சகோதரிகளே, அன்பானவர்களே, குடும்பத்துக்காகத்தான் கிறிஸ்து நம்மை சிருஷ்டித்திருக்கிறார். எத்தனை பேர் புரிஞ்சு போச்சு? அல்லேலூயா. எல்லாரும் சொல்லாமா? ஏதேனிலே சத்துரு என்ன செய்தான் என்றால், இந்த கணவன் மனைவி இசைந்திருக்கிறதுலேருந்து ஒரு பிரிவை கொடுத்தான். ஆனால் கல்வாரி சிலுவையில் நமக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடித்து நம்மை கிறிஸ்து மீட்டு கொண்டார். அதனால் தான் அந்த கணவன் மனைவி உறவில் என்ன பிரச்சனை வந்தாலும் நான் கடுமையாய் கடிந்து கொள்வதற்கு காரணம் என்னென்னா, கணவன் மனைவிக்கு இடையில் யாருமே உள்ள நுழையக்கூடாது. எப்பா வாலிப பிள்ளைகளே, வாலிப பெண் பிள்ளைகளை எல்லாரும் கொஞ்சம் கூர்ந்து கவனிங்க. தேவன் நம்மை படைத்த நோக்கத்தை நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும். எல்லாம் கவனிக்கிறீங்களா? எல்லாரும் கவனிக்கல. தேவன் யாரு? எல்லாம் சொல்லுங்க. இப்போ தேவன் யாரு? ஞானம். சொல்லு. தேவன் யாரு? கிறிஸ்து யாரு? புத்தி. சொல்லு. கிறிஸ்து யாரு?
தேவ சித்தத்தை கிறிஸ்து என்ன பண்ணாரு? செய்து முடித்தாரா? ஆமெனா? ஒரு புருஷனுடைய சித்தத்தை யார் செய்யணும்? மனைவி செய்யணும். அவள்தான் முடிஞ்சு போச்சு. புருஷ சித்தத்தை புருஷன் என்ன சிந்திக்கிறாரோ அதை என்ன பண்ணணும்? மனைவி செய்யணும். இதுதான் குடும்பம். இன்னைக்கு அப்படிப்பட்ட குடும்பம் இருக்கா? அந்த புருஷன் தேவனுக்கு பிரியமானதை சிந்திக்க வேண்டும். நான் என் சித்தத்தின்படி செய்வதற்காக அல்ல, என் தேவ சித்தத்தை செய்வதற்காகவே நான் அனுப்பப்பட்டேன் என்று கிறிஸ்து சொல்லுகிறார். ஆமெனா? அந்த வசனத்தை வாசிங்க பார்க்கலாம். இதுதான் இந்த 22. இந்த 22 தான் குணசாலி. யோவான் சுவிசேஷ புத்தகத்தில் திருப்பிக் கொள்ளுங்க பார்க்கலாம். என் சித்தத்தின்படி அல்ல, என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வதற்காகவே நான் இந்த உலகத்தில் வந்திருக்கிறேன் என்று சொல்லி 5ஆம் அதிகாரம் 30ஆம் வசனத்தை வாசிக்கலாம். யோவான் 5:30. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். வெயிட் எல்லாம் அந்த வசனத்தை பாருங்க. அம்மா சகோதரிகளே, நான் என் சுயமா எல்லாம் ஒரு ஆயத்தம் சொல்லுங்க. இதாங்க கிறிஸ்து, இதான் பெண்மை, இதான் குணசாலி. நான் என் சுயமாய் ஒன்றும் செய்கிறதில்லை, நான் கேட்கிறபடியே நியாயம் தீர்க்கிறேன். எனக்கு சித்தமானதை நான் தேடாமல் என்னை அனுப்பின பிதாவுக்கு சித்தமானதையே நான் தேடுகிறபடியால் என் தீர்ப்பு நீதியாயிருக்கிறது. நாம் சந்தோஷப்பட்டு கலிகூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம். ஆட்டுக்குட்டியுடைய கல்யாணம் வந்தது. அவருடைய மனைவி தன்னை ஆயத்தம் பண்ணினாள் என்று சொல்ல கேட்டேன். யார் தன்னை ஆயத்தம் பண்ணினாள்? மனைவி என்பவள் சொந்த சித்தம் இருக்கக்கூடாது. அவள் குணசாலியாய் தன் புருஷனோடு இசைந்து விட வேண்டும். எப்படி சொல்லுங்க? இசைந்து. எல்லாரும் சொல்லு. கிறிஸ்து தனி அல்ல, சுயம் அல்ல, என் பிதாவின் சித்தம். சபையினுடைய நோக்கமே கணவன் மனைவி இசைவு. கையை தட்டியவர்கள் மகிமை செலுத்துவோமா? அன்பான தேவஜனமே, நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல, நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். நீங்கள் உங்களுடைய தேவனுடைய பரிபூரணம் உங்கள் குடும்பத்தில் உங்களுடைய வாழ்வையில் செயல்பட வேண்டும் என்று தேவன் உங்களை குறித்து ஒரு பெரிய திட்டத்தை வைத்திருக்கிறார். வாலிப சகோதரனே, வாலிப சகோதரியே, உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். தேவ திட்டத்துக்கு உங்களை விட்டுக் கொடுங்கள். என் பிதாவின் சித்தத்தின்படி செய்வது. இதுதான் 22. நான் தான் என் பிதாவின் ஆலேஃப் அண்ட் டவ், ஆல்பா அண்ட் ஒமேகா. என் பிதா சிந்திக்கிறார். அதாவது சிந்தனையில், எண்ணங்களில் வார்த்தைகள் வரும். ஆமெனா? ஆமெனா? இந்த ஆதாமுக்குள்ள அவர் இதை செயல்படுத்தினார். ஆதாமே, நான் தான் உன்னுடைய புருஷன், நான் தான் உனக்காக என் ஜீவனையே கொடுக்கிறவர். புருஷன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, மனைவிக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன் தான் புருஷன். அல்லேலூயா, ஆமென் சொல்லுங்க. மனைவிக்காக தன் ஜீவனை கொடுக்கிறவன் தான் புருஷன். ஆதாமே, உனக்காக நான் என் ஜீவனையே கொடுக்கிறேன், நீ என்ன செய்? என்னை உன் புருஷனாக ஏற்றுக்கொள், என் சித்தம் செய் என்று சொல்லி கிறிஸ்து ஆதாமோடே சொன்னார். ஆனால் ஆதாம் தன் சுய சித்தம் செய்து வெளியே வந்து விட்டார். சரியா ஆதாமிலிருந்து 22வது சந்ததியாய், அந்த ஜீனியாலஜியில் பார்த்தீங்கன்னா சரியா 22வது அந்த சந்ததியில் யாக்கோபை தேவன் உண்டாக்கி, கரெக்டாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆதாமிலிருந்து நோவா வரைக்கும் 10 தலைமுறை, நோவாவிலிருந்து ஆபிரகாம் வரைக்கும் 10 20 ஆயிடுச்சு. ஆமேனா? 20 ஆபிரகாம், 21 ஈசாக்கு, 22 யாக்கோபு. அல்லேலூயா. யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யாக்கோபே, நான் தெரிந்து கொண்ட யெஷூரனே, உன்னை இஸ்ரவேலாக நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாய். நீ குணசாலி, நீ கூடாரவாசி. அல்லேலூயா. இந்த யாக்கோபு எப்படிப்பட்டவர் என்றால், குணசாலியும் கூடாரவாசியுமாய் கிறிஸ்துவை என் புருஷன் என்று கிறிஸ்துவுக்கு தம்மை அடிமையாக ஒப்பு கொடுத்து கிறிஸ்துவோடு தம்மை இசைந்து கொண்டவர் தான் இந்த யாக்கோபு. இந்த யாக்கோபு குணசாலியும் கூடாரவாசியுமாய் இருந்தார். குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? முடியாது.
இந்த குணசாலியை கண்டுபிடிக்கிறது முடியாது. ஏன்னா ஸ்பிரிட், இது ஆவியில் இணையணும். உன் புருஷன் என்ன நினைக்கிறான், நல்ல கவனி, உன் புருஷன் என்ன நினைக்கிறான் கரெக்டாக அந்த ஸ்பிரிட்டில், நல்ல கவனி, மாம்சத்தில் அல்ல. உன் புருஷனுடைய நினைவுகள் என்ன? என் புருஷனுக்கு தயா பண்ணுவார், என் வீட்டுக்காரர் தான் பண்ணுவார், என் வீட்டுக்காரர் இந்த தேவசத்தை தான் செய்வார், என் வீட்டுக்காரர் தான் பண்ணுவார், என் வீட்டுக்காரர் இந்த நேரத்தில், இந்த டைமில், இந்த இடத்துல இந்த காரியத்தை இவர் இப்படி பண்ணுவார்னு உட்காந்து அப்சர்வ் பண்ணுறாப்பார். அவள் தான் பொம்பளை. அவளை கண்டுபிடிப்பவன் யார்? அது ஆலேஃபில் ஆரம்பித்து கண்டுபிடிச்சவன் என்ன பண்ணுறான் அப்படின்னா டாவ் வரைக்கும் கொண்டு வர்றார், அப்படியே கொண்டு வர்றார். இந்த கிறிஸ்துவினுடைய பாடி, அந்த சரீரமாக, அந்த ஜீவன், அந்த கிறிஸ்துவின் ஜீவன் அவளுக்குள்ளே இருக்க வேண்டும். இந்த யாக்கோபை தேவன் தெரிந்து கொண்டு, யாக்கோபே உன் பேர் என்ன? என் பேர் யாக்கோபு. இனி உன் பேர் யாக்கோபு என்னப்படாமல் நீ இஸ்ரவேல் என்னப்படுவாய். நீ தேவனோடும் மனிதனோடும் போராடி மேற்கொண்டாயே. அல்லேலூயா. ஏனென்றால் இந்த யாக்கோபு குணசாலியும் குடரவாசியும் இருந்தார். ஒரு குடும்ப தலைவன் இருக்கிறான் இல்லையா, ஒரு குடும்ப தலைவன். அந்த குடும்ப தலைவன் தேவனை தன் பிதாவாக ஏற்றுக்கொண்டு தேவனுக்கு பயப்படுகிற பயம், கிறிஸ்துவுக்கு தேவனுக்கு பயப்படுகிற பயம் உகந்த வாசனையாயிருந்தது. ஓ நன்றி ஆண்டவரே. தேவனுக்கு பயப்படுற பயம், கிறிஸ்துவுக்கு மாம்சத்தில் வெளிப்பட்ட குமாரனுக்கு என்றென்றைக்கும் பிதாவின் சித்தம் செய்யும்படியாய் தம்மை ஒப்பு கொடுத்த இந்த மகிமையின் குமாரனுக்கு, பிதாவுக்கு பிரியமானவைகளே, என் பிதாவின் சித்தமே, என் பிதாவின் சித்தமே. ஒவ்வொரு குடும்ப தலைவனும் தேவனுடைய வார்த்தையின் வல்லமையில் அவன் பரிபூர்ணப்பட்டிருக்க வேண்டும். ஏனென்றால் பிதா தாம் ஒருவரே ஞானமுள்ள தேவன். அந்த ஞானம் புத்தியாய் வெளிப்பட்டவர், பிதாவின் சித்தம் செய்யும்படி வெளிப்பட்டவர். 22 இயேசு என்றால் 22 என்றால் இயேசு. அந்த வார்த்தை மாம்சமாகி இயேசு. ஆமென். ஆக்சுவலாக இன்னைக்கு எந்த பிரசங்கம் கிடையாது. ஆமெனா. இன்னைக்கு யார் வந்திருக்கணும்? அல்லேலூயா. யாக்கோபு எத்தனையாவது சந்ததி? ஆதாமிலிருந்து எத்தனை சந்ததி? கவுண்டிங் பண்ணிக்கினே வந்தார். ஆதாம் சேத்தை பெற்றான் 130 வயசில். அப்படியே சேர்த்து அப்படி யாரை பெற்றா? அப்படியே ஒன்று ஒவ்வொருத்தருக்கும் ஆலெஃப் டாவ் வாவ் ஒன்று அப்படியே வருது. கோஃப் ரேஷின் டாவ், உடன்படிக்கையின் புருஷன், உடன்படிக்கை டாவ் என்பது கிராஸ், சிலுவை. ஒன்றுத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் இருக்குது. நல்லா கொஞ்சம் கவனிச்சிங்க. யார் குணசாலி என்பதை இப்போ நம்ம பார்க்க போகிறோம். இது நான் ஹைலைட் தான் பார்த்துட்டு இருக்கிறேன். ப்ளீஸ் எல்லாம் கொஞ்சம் என்ன கவனிச்சிக்கிறீங்களா? எனக்கு இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் என்ன எல்லாம் என்ன பாருங்கள் ப்ளீஸ். அட்டென்ஷன் ப்ளீஸ். என்ன கொஞ்சம் என்ன கவனிங்க. இந்த ஊழியத்தினுடைய நோக்கம் என்னன்னு தெரிஞ்சு போச்சே. இப்போ உன் புருஷனோடு நீ இசைந்துடணும். உன் புருஷன் என்ன பண்ணணும்? புருஷன் என்ன பண்ணா? மனைவியை தன் கட்டுப்பாட்டில், தன் அரவணைப்பில், தன்னுடைய கண்ட்ரோலில், தன்னுடைய பாசத்தில், தன்னுடைய அன்பில் இசைந்து விட வேண்டும். இது நடந்துருச்சுன்னா கம்ப்ளீட் பர்ஃபெக்ஷன். தேவன் அதரிசனமானவர். அவர் அதரிசனமானவர் இருந்தால் அவருக்கு என்ன பலன்? அவர் காணும்படியாய் சர்வ சிருஷ்டிக்கு முந்தின பேரு ஆனாரே வார்த்தை. 22 ஆலிஃப் முதல் டவ். அவர்தான் அந்த 22 ஆல்பபெட். அவர்தான் அந்த வார்த்தை. இப்போ நம்ம சத்தியத்துக்குள்ளே போகலாம். கரெக்டாக கர்த்தர் என்ன செய்தார் அப்படின்னா, ஆசரிப்பு கூடாரத்தில் லேவியர்கள் எனக்கு ஆசாரிய ஊழியம் செய்ய வேண்டும். இந்த ஆசாரிய ஊழியம் செய்வதற்கு மோசே நீ எல்லாரும் எண்ணுப்பா அப்படின்னார். ஜனங்களை எண்ணிக்கைக்குள்ளே கொண்டு வா அப்படின்னார். அப்போ எண்ணும்போது கர்த்தர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொண்ட ஆரோனுடைய வம்சம், அதாவது லேவி கோத்திரம், இந்த தேவன் கண்டுபிடித்த, நல்லா கவனிங்க, தேவன் கண்டுபிடித்த ஒரு மாபெரும் கண்டுபிடிப்பு. தேவன் தேடிக்கொண்டிருந்த ஒரு பரிசுத்தவான், தேவ சித்தம் அறிகிற ஞானமுள்ளவன் இந்த ஆரோன். கொஞ்சம் கவனிங்க ப்ளீஸ், ரொம்ப முக்கியமான சத்தியம். இந்த ஆரோன் தேவனுடைய பரிசுத்தன்,
தேவன் தெரிந்து கொண்ட ஒரே பரிசுத்தன், தேவனுக்கு பயப்படுவது, தேவன் மேல் அன்பு கூர்ந்து தம்முடைய ஜீவியத்தை தேவனுடைய சித்தத்துக்கு ஒப்பு கொடுத்தவர் இந்த ஆரோன். இந்த ஆரோன் அம்ராமும் யோகபேத்தும் சேர்ந்து இந்த ஆரோனை பெற்றெடுக்க ஒரு வம்சத்தை பெற்றெடுக்கிறார்கள். இந்த லேவி கோத்திரத்தில் வந்த இவர்கள் தான் கர்த்தர் அந்த ஆசரிப்பு கூடாரத்தில் வேலை செய்யும்படி எண்ணப்பட்ட ஆசாரியர். லேவி கோத்திரத்தை சேர்ந்தவர்கள் 22,000 பேர். ஏன் இந்த 22,000 பேர் கவுண்டியில் கொண்டு வரார் என்றால், 22 என்பதுக்கு வெளிப்பட்ட கிறிஸ்து இயேசு, தேவ சித்தம் செய்யும்படி தம்மை தாமே ஒப்பு கொடுத்த இயேசு. இந்த லேவியர்கள் 22,000 என்பது மகிமை, மாம்சம் மகிமை அடைவதுதான் 1000. மாம்சம் மகிமை அடைவது தான் என்னது? 1000. அப்போ தேவன் அங்கே என்ன சொல்றாருன்னா, என்கிட்ட சேர்த்துக் கொள்ளப்பட்ட இவர்கள் இந்த லேவி கோத்திரத்தை சேர்ந்த 1 மாத குழந்தை முதல் அதற்கு மேற்பட்ட ஆண் பிள்ளைகள் எல்லாரும் இஸ்ரவேல் புத்திற்கு பதிலாக இவர்களை நான் எனக்கென்று நான் தசமபாகமாக எடுத்துக்கொண்டேன். இவர்கள் தான் நீங்கள் கொடுத்த தசமபாகம் என்று சொல்லி இந்த லேவியர்களை தேவன் எடுத்துக்கொண்டார். அந்த வசனத்தை வாசிக்கலாம். என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 39வது வசனம். என்னாகமம் 3:39. மோசேயும் ஆரோனும் கர்த்தருடைய வாக்கின்படி லேவியரில் 1 மாதம் முதல் அதற்கு மேற்பட்ட வயதுள்ள ஆண் பிள்ளைகளை எல்லாம் அவர்களுடைய வம்சங்களின்படியே எண்ணினார்கள். அவர்கள் 22,000 பேராய் இருந்தார்கள். எவ்வளவு பேர் இருந்தாங்க? தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட என்னுடைய மகா பரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள இந்த ஆரோன் வர வேண்டும். இந்த ஆரோனுக்கு தத்தமாக இந்த 22,000 பேரை நான் ஆரோனுக்கு கொடுக்கிறேன். ஏன் இந்த 22,000 பேர் இந்த ஆரோனுக்கு என்றால், இவர்கள் பரிபூர்ணமாக்கப்பட்டவர்கள், இவர்கள் கம்ப்ளீட்னஸ் அண்ட் ஃபுல்னஸ். இவர்கள் கிறிஸ்துவை போல தம்மை தாமே ஒப்பு கொடுத்தவர்கள் தேவ சித்தம் செய்வதற்கு. இப்போ நம்ம அந்த வேத பகுதிக்குள்ள நம்ம போக போகிறோம். 10வது வசனத்திலிருந்து நீதிமொழிகள் 31ஆம் அதிகாரம் 10வது வசனத்திலிருந்து 31வது வசனம் வரைக்கும் 22 எழுத்துக்கள், 22 எபிரேய எழுத்துக்களினால் ஆக்கப்பட்டது. இப்போ அந்த குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி, நல்லா கவனிங்க, குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிக்கிறதுக்கு முன்னாடி ஞானமுள்ள புருஷன் ஒரு குடும்பத்துக்கு, தேவனுக்கு என்ன தேவைப்பா? தேவனுடைய தேவை என்ன? குடும்பம். சொல்லு, தேவனுக்கு தேவை என்ன? வாய் தந்தெல்லாம் சொல்லு. தேவனுக்கு என்ன தேவை? தேவனுக்கு என்ன தேவை? குடும்பம். தேவனுக்கு என்ன தேவை? குடும்பம். தேவனுக்கு என்ன தேவை? அதுக்காகத்தான் நான் என்ன செய்கிறேன்னா, ஒன்று ஊற்று வாட்ச் பண்ணி எங்கெங்கெல்லாம் தப்பு நடக்குதுன்னு சொல்லி பார்த்து கரெக்ஷன் பண்ணுறேன். ஆனால் நீங்கள் உங்களை விட்டு கொடுக்க தவறுகிறீர்கள். உங்கள் அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். கர்த்தர் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய மகிமையான காரியங்களை செய்ய போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? கர்த்தர் நல்லவர். முதலாவது அந்த 31ஆம் அதிகார நீதிமொழிகள் எல்லாம் திருப்பிங்க. அதில் 1லிருந்து 9 வசனங்கள் வரைக்கும் ஒரு புருஷன் எப்படி இருக்கணும், நல்ல கவனி, ஒரு புருஷன் எப்படி இருக்கணும்னு சொல்லி 1 முதல் 9 வசனங்கள் வரைக்கும் ஞானம் உள்ள, அதாவது ஒரு ஆண் மகன் எப்படி இருக்க வேண்டும் என்று கர்த்தர் இங்கே சொல்லியிருக்கிறார். அடுத்தது 10லிருந்து 31 வரைக்கும் அந்த ஞானமாகிய அந்த ஆணுடைய சித்தத்தை செய்கிற பெண்ணாக கிறிஸ்து எப்படி ஜெயம் எடுக்கிறார், எப்படி கிறிஸ்து ஜெயம் எடுத்தார், இந்த 22 ஆல்பபெட்ல எப்படிப்பட்ட ஜெயம் இருக்கிறது என்பதை குறித்து அங்கே சொல்லியிருப்பார்கள். எடுத்து வாசிக்க பார்க்கலாம். 1லிருந்து வாசிக்க பார்க்கலாம். முதல்ல ஒரு ஆண் மகன் எப்படி இருக்கணும்? குணசாலியான இல்லம்மா, 31:1 ராஜாவாகிய லேமுவேலுக்கு அடுத்த வசனங்கள். அவன் தாய் அவனுக்கு போதித்த உபதேசமாவது. இந்த லேமுவேல் அப்படி யாரா இருக்கலாம்? லேமுவேல் அப்படின்னா யார் அப்படின்னா, யூதர்கள் என்ன சொல்றாங்கன்னா அது சாலமோன் தான். இந்த சாலமோனுக்கு சாலமோனுடைய தாயாகிய பத்சேபால் இந்த சாலமோனுக்கு உபதேசிக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. அதன்படி நம்ம வாசிக்கலாம். என் மகனே, வாசி தொடர்ந்து. என் மகனே என் கர்ப்பத்தின் குமாரனே, என் பொருத்தனைகளின் புத்திரனே, ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. ஸ்திரீகள் என்று அங்க சொல்லுகிறார். எப்பா, உனக்கு ஒருத்தனுக்கு ஒருத்தி, நீ உன் மனைவியோடு இசைந்து விடு. இப்ப சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள்?
சாலமோனுக்கு எத்தனை மனைவிகள்? 1000 700? வெரி குட். 700 மனைவிகள், 300. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம் வந்து வேற. கிறிஸ்துவனுடைய பரிபூர்ணத்தினுடைய வெளிப்பாடு தான் சாலமோன். சாலமோன் வந்து நீங்கள் எந்த பார்வையில் பார்க்கணும், எப்படி ஒரு 1000 பேர் வச்சு ஒரு மெயின்டைன் பண்ணார் அப்படின்னா மாம்சத்தினுடைய உட்காந்து கேள்வி வைப்பாங்க. ஆக்சுவலாக நான் இன்னைக்கு இருக்கிற குடும்பங்கள்லாம் தேவனுடைய பார்வையில் குடும்பங்கள் அல்ல. இப்போ தேவனுடைய பார்வையில் எப்படிப்பட்ட குடும்பம் இருக்குது என்பதை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். அது முழுக்க முழுக்க கிறிஸ்துவுடைய நிழலாட்டம். 1000 வருட அரசாட்சி என்பது 8. ஆமெனா? அந்த 1000 வருட அரசாட்சியில் எப்படி நடக்க போகுது என்பதை குறித்து தான் கர்த்தர் சாலமோனுக்கு நிழலாட்டமாய் காண்பித்தார். இப்போ இந்த சாலமோனுக்கு கர்த்தர் என்ன சொல்றாருன்னா, ஸ்திரீகளுக்கு சொல்லுங்க. அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்குது? ஸ்திரீகளுக்கு. யாருக்கு? ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழியையும் கொடாதே. இல்லை கவனி. இப்போ ஒரு ஆண்மகன், ஒரு குடும்ப தலைவன் எப்படி இருக்கணும்னா, எனக்கென்று ஒருத்தி இருக்கிறார், எனக்கு ஒரு கர்ப்பம் இருக்கிறது. எல்லாரும் சொல்லுங்க, என்ன இருக்குது? எனக்கு ஒரு கர்ப்பம், என் கர்ப்பம். ஆபிரகாமை பார்த்து சொன்னாரு, ஆபிரகாமே உன் கர்ப்பண்டான்னுவார். உன் கர்ப்ப பிறப்பாக இருப்பவனே உனக்கு சுதந்திரவாளின்னுவார். இப்போ கர்த்தரை வந்து சோதித்த போது அந்த வசந்த வாசித்த மறுபடியும் வரலாம். கர்த்தரை வந்து மனைவியை தள்ளி விடுவது நியாயமா? டைவர்ஸ் பண்ணுறது கரெக்டா? சண்டை போட்டுக்கின்னு அம்மா வீட்டுக்கு போகிறது கரெக்டா? அதெல்லாம் டைவர்ஸினுடைய ஒரு சாயல் தான். சண்டை போட்டுன்னு அம்மா வீட்டுக்கு போகிறதெல்லாம் இல்லையா? எடுத்து வாசிங்க. ஏமா, நான் மறுபடியும் சொல்கிறேன், நல்லா கவனிங்க. தேவன் என்னை நேசிக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் சாதாரணவர்கள் அல்ல. உங்கள் கணவரோடு நீங்கள் இசைந்துட்டீங்கன்னா ஏசப்பா அப்பாடா அப்படின்னு ஒரு பெருமூச்சு விடுவார். கணவனை மனைவியை ஒன்றா ஆயிடணும் ஸ்பிரிட்டில். இப்போ ஆண்டர்கிட்ட வந்து மனைவியை தள்ளி விடுறது நியாயமா அப்படின்னு கேட்டப்ப அப்போ கர்த்தர் அங்கே சொல்கிறாரு. 2 வேகமாக வாசி பண்ணணும், நேரம் இல்லை. மார்க்கு சுவிசேஷம் 10ஆம் அதிகாரம் 2 வாசி. அதை வாசித்து மறுபடியும் வரப்போகிறோம். வேகமாக வா. அப்பொழுது பரிசேயர் அவரை சோதிக்க வேண்டுமென்று அவரிடத்தில் வந்து, புருஷனானவன் தன் மனைவியை தள்ளிவிடுவது நியாயமா என்று கேட்டார்கள். அவர் பிரதுத்திரமாக, மோசே உங்களுக்கு கட்டளையிட்டு இருக்கிறது என்ன என்று கேட்டார். அதற்கு அவர்கள், தள்ளுதற் சீட்டை எழுதி கொடுத்து அவளை தள்ளிவிடலாம் என்று மோசே உத்தரவு கொடுத்திருக்கிறார் என்றார்கள். இயேசு அவர்களுக்கு பிரதுத்திரமாக, உங்கள் இருதய கடினத்தின் நிமித்தம் இந்த கட்டளையை உங்களுக்கு எழுதி கொடுத்தான். ஆகிலும் ஆதியிலே மனுஷரை சிருஷ்டித்த தேவன் அவர்களை ஆணும் பெண்ணுமாக. மனுஷர் எல்லாம் மனுஷர் அப்படின்னா என்னன்னா ஆண் பெண். மனுஷன் என்னதுங்க? நீலாம் ஒரு மனுஷனடா அப்படின்னுவாங்க இல்லையா? மனுஷன் அப்படின்னா என்னன்னா ஆண் மட்டுமல்ல, பெண் மட்டுமல்ல, மனுஷர். ஆதாமா என்றால் மண் என்ற அர்த்தம். ஆதாம் என்றால் சிவந்தவன், சிவப்பு. அவன் வந்து சிவந்திருக்கிறவன். ஆதாம் என்று சொன்னால் ஆணும் பெண்ணும் தான் மனுஷர். மனிதன் என்பது ஏதோ ஒரு ஆண் மட்டுமல்ல. கவனிக்கிறீங்களா? உங்களை தேடி வந்திருக்கிறார். கர்த்தருடைய இருதயத்தை இளைப்பார பண்ணும்படி உங்களை அழைத்திருக்கிறார். ஆணும் பெண்ணும் ஒன்னா இசைந்திருவீங்களா அப்படின்னு சொல்லி கர்த்தர் உங்களை தேடி வருகிறார். இயேசு கிறிஸ்து சிலுவையில பலியான நோக்கமே ஆண் பெண் ஒன்றரை இசைந்திருப்பது. ஆதியிலே தேவன் மனுஷரை படைக்கும் போது அவர்களை ஆணும் பெண்ணுமாக உண்டாக்கினார். கவனிங்கம்மா, யாரை உண்டாக்கினார்? எல்லாரும் ஆமென் சொல்லு. எல்லாரும் ஆமென் சொல்லு. பெண்ணை எங்கிருந்து எடுத்தார்? ஆதாமுக்கு உள்ளிருந்து அந்த விலா எலும்பையும் அந்த கர்ப்பத்தையும். இவள் என் எலும்பில் எலும்பும் என் மாம்சத்தில் மாம்சம். எலும்பு என்பது அந்த விலாவும், மாம்சம் என்பது கர்ப்பம். இவள் என் கர்ப்பம். கர்ப்பத்தை இவன் தான் விலை கொடுத்து வாங்கணும். ஆமென். கவனிக்கிறீங்களா? ப்ளீஸ் எல்லாம் கவனிக்கிறீங்களா? நான் இயேசுராஜன் நாமத்துக்கு மகிமையாக இந்த ஊழிய பாதையில் இந்த 16 ஆண்டு காலம் எதற்காக நான் போராடினேன் என்பது உங்களுக்கே தெரியும். நான் எதற்காக போராடினேன்? இந்த ஆண் பெண் குடும்பத்துக்காக. வரதட்சணை வாங்கக்கூடாது என்பதை குறித்து அவ்வளவு ஸ்ட்ராங்கா, இப்படிப்பட்ட பாரம்பரிய கட்டிலிருந்து வெளியே வந்து ஆண் பெண் இசைனு என்பதற்காக போராடினேன். இதற்காக என் கர்த்தரை நான் ஸ்தோத்தரிக்கிறேன். அவருடைய பலன் என்னை பலப்படுத்தினது.
இந்த சத்தியத்திற்காக நீங்கள் எல்லாம் தோள் கொடுத்து வந்திருக்கிறீங்க. ஏசப்பா நாமத்துக்கு மகிமையாய் இந்த சத்தியத்தை பிரசங்கிக்கிற என்னை நீங்கள் ஊழியக்காரக தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். இதற்கான பலனை கர்த்தர் உங்கள் தலைமையில் கர்த்தர் கொடுப்பாராக. ஆமென் சொல்லாமா? இந்த சத்தியத்துக்காக நான் போராடினேன். ஆனால் இன்னைக்கு வரைக்கும் இந்த குடும்பம் என்கின்ற இந்த ஆண் பெண் என்கின்ற மனுஷன் என்கின்ற அந்த கான்செப்ட் இன்ன வரைக்கும் ஜனங்களுக்குள்ள வரல. ஆனால் இன்னைக்கு தேவன் நம்முடைய வாழ்க்கையில் பரிபூர்ணமாய் கொடுப்பாராக. ஆமென் சொல்லாமா? அப்போ கர்த்தர் சொல்றாரு, அவரை ஆணும் பெண்ணும். இப்போ என்ன அவருக்கு தேவை அப்படின்னா, ஏன் அவர் சிலுவையில் மரித்தார் என்றால், உன்னுடைய பிறப்பிடம் உன் புருஷன், நீ கொடுத்த ஜீவன் உன் மனைவி என்பதை நீ புரிந்து கொள்ள வேண்டும். அது கல்வாரி சிலுவையில் மரித்த இயேசு கிறிஸ்து என் ரட்சகர் என்று யாரெல்லாம் விசுவாசிக்கிறாங்களோ அவங்களால மட்டும்தான் இந்த ஆண் பெண் இசைவு வரும். அந்த இசைவை பத்தி கர்த்தர் என்ன சொல்றாரு பாருங்க, வாசிங்க அதை. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு மனைவியோட இசைந்திருப்பான். அப்பனா என்ன அர்த்தங்க? எல்லாம் கவனிங்க, இந்த வசனத்தை தப்பா புரிஞ்சுக்கின்னு. அப்ப கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அம்மா அப்பா விட்டு அலேக்க திருடின்னு போயிடணுமா அப்படின்ற மாதிரிலாம் நிறைய பேர் நினைக்கிறீங்க. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, தவறுப்பா, உங்க அப்பாவுடைய நீ இருந்த உன் குடும்பத்துக்கு உங்க அப்பா தான் தலை. அவர் தான் தேவனுக்கு பயந்து என் குடும்பத்தை எப்படி நடத்தணும் அப்படின்னு சொல்லி அவர் திட்டம் போட்டார். இப்போ நீ உன் குடும்பத்தை நடத்தணும். இப்போ நீ தனிப்பட்ட ரீதியில், ஆண்டவரே நான் என்ன செய்ய வேண்டும் என்று நீ சித்தம் கொண்டு அந்த நீ என்ன தேவ சித்தத்தை சித்தம் கொள்றியோ அதை உன் மனைவி மூலமாய் நீ செயல்படுத்த வேண்டும். எத்தனை புரியுது? இப்போ நீ தனி குடும்பம், நீ பெத்தெடுக்கிற பிள்ளைகளை தேவனுடைய வழியில எப்படி நடத்த வேண்டும் என்று சொல்லி உன் தகப்பனை உன் தாயை விட்டு பிரிந்து உன் மனைவியோட இசைந்திரு. அந்த வசனம் மறுபடியும் வாசி. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயை விட்டு தன் மனைவியோட இசைந்திருப்பான். தன் மனைவியோட சொல்லுங்க, மனைவியோட கணவன் இசைந்திருப்பதும் அவன்தான் ஞானம் உள்ளவன். மனைவி கணவனோடு இசைந்திருப்பதும் இவள் தான் குணசாலி. இது முடிஞ்சிச்சுன்னா நீங்க மகிமை அடைஞ்சிருவீங்க, அவ்வளவுதான். இப்போ ஏசப்பா மகிமை அடைஞ்சாராமா? ஏசப்பா என்ன அடைஞ்சார்? சொல்லுங்க, ஏசப்பா என்ன அடைஞ்சார்? தேவ சாயல் அடைஞ்சாரா? தேவ சாயல். எல்லாம் பேண்டடிப்பா, எல்லாம் கொஞ்சம் அட்டென்ஷன் நான் என் கூட வாங்க, எல்லாம் பாடலாமா? தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பே, நானும் தேவனோடிருப்பேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. அந்த நாளும் நெருங்கிடுதே, அதிவிரைவாய் நிறைவேறுதே. மண்ணின் சாயலை நான் கலைந்தேதம் விண்ணவர் சாயல் அடைவேன், விண்ணவர் சாயல் அடைவேன். தேவ சாயலாக மாறி தேவனோடிருப்பேன், நானும் தேவனோடிருப்பேன். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் கர்த்தர் தனித்தனியே ஒரு திட்டம் வைத்திருக்கிறார். அன்பான தேவஜனமே, அன்பான சகோதரனே சகோதரியே, ஒவ்வொரு குடும்பத்தை குறித்தும் நீ இன்னொரு குடும்பத்தை பார்க்க கூடாது. அவன் வீடு கட்டுற நேரத்தில் நீ வீடு கட்டக்கூடாது. நீ வீடு கட்ட வேண்டிய ஒரு டைம் இருக்கு. எல்லா நன்மையும் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சம்பாதித்து உங்களை அழைத்திருக்கிறார். நீங்கள் சாதாரணமானவர்கள் அல்ல, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். கையை விட்டாமல் சொல்லாமா? ஒரே ஒரு காரியம், நீங்கள் இசைந்து விட்டால், நீங்கள் இசைந்து விடுவீர்களே ஆனால்
இணைந்து அல்ல, இசைந்து. தேவ சித்தத்தில் நீங்கள் இசைந்து விடுவீர்களே ஆனால் நீங்கள் மகிமை அடைந்து விடுவீர்கள். இயேசு ராஜாவை போல மாறி விடுவீர்கள். ஆமென் சொல்லாமா? ஆணுக்கு உள்ளிருந்து பெண்ணை வெளியே எடுத்தார்ல, வேற ஒண்ணுமே இல்லை. இந்த ஆணுடைய சித்தத்தை இந்த பெண் செய்து முடிச்சு, அந்த குடும்பத்தை குறித்த பர்டிகுலர் காரியம் இதை செய்து முடிச்சிட்டா அப்படின்னா இந்த இந்த மனுஷன் இயேசு ராஜாவை போல மகிமை அடைஞ்சிருவாங்க. அல்லேலூயா. நான் சொல்றது புரியுதா? எத்தனை பேர் இயேசப்பா போல மாறதுக்கு ஆசையா இருக்கு? எல்லாமே சொல்லாமா? நம்ம சபைக்கு வரத்தை எதுக்காக தான் வரோம்? மறுரூபம் அடையணும். எதுக்காக வரோம்? மறுரூபம் அடையணும். இப்போ ஆண்டவர் என்ன செய்றார்? நான் மறுபடியும் வாசி அந்த வசனத்தை. இது நிமித்தம் புருஷனானவன் தன் தகப்பனையும் தாயையும் விட்டு தன் மனைவியோடு இசைந்திருப்பான். இவன் ஞானத்தில் தேறி இருக்க வேண்டும், அந்த ஞானத்தை செயல்படுத்த வேண்டும். அதுதான் பிரிஞ்சிருக்கிறது. இவன் தேவனுடைய குமாரனாய், நியாயப்பிரமாணத்தில் தேறினவனாய். புரிஞ்சு போச்சா? தன் தகப்பனையும் தாயையும் விட்டு என்றால் இவன் தன்னுடைய குடும்பத்தை நடத்த வேண்டும். இவனை குறித்த தேவனுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. அந்த நோக்கம், அந்த திட்டம் என்ன? என் தேவனே, என்னை குறித்து, என் குடும்பத்தை குறித்து உடைய திட்டம் என்ன என்பதை இவன் கேட்டறிந்து அதை தன் மனைவியின் மூலமாய் செயல்படுத்த வேண்டும். மனைவியில் தான் மீட்பு. கணவன் நல்லா சம்பாதிக்கலாம், அதை மனைவி கிட்ட கொடுத்தா தான் கரெக்டாக எடுத்து என்ன பண்ண. நான் சொல்றது குணசாலியை சொல்றேன். இப்போ நீங்கள் செய்கிறதெல்லாம் குணசாலியான்னு எனக்கு தெரியல. அதை கரெக்டாக செயல்படுத்துகிறவள் பெண் இல்லைன்னா எந்த காரியம் செயல்படாது. இதெல்லாம் கவனிங்க. அதான் சொல்லிட்டேனே, என்னைக்கு ஸ்கூலை பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல்னு பிரிச்சானுங்களோ அன்றைக்கே நாசமாக போயிட்டாங்க எல்லாருமே. தெரியுமா? பாய்ஸ் ஸ்கூல் கேர்ள்ஸ் ஸ்கூல் எல்லாம் ஒன்றா கோ எஜுகேஷன் இருக்கிற வரைக்கும் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. என்னைக்கு இதை பிரிக்க ஆரம்பித்தானுங்களோ, நல்லா கவனிங்க, உங்கள் வாழ்க்கையில் வெறும் இன்பம் மட்டுமே அனுபவிச்சிங்கன்னா நீங்கள் செத்துருவீங்க. தெரியுமா? வாழ்க்கையில் நீங்கள் இன்பத்தை மட்டுமே, என்ன சிங்கிள் எதுவுமே கிடையாது, எல்லாமே அதுக்கு ஏற்ற ஒரு வினை ஆப்போசிட்டில் ஒன்று கர்த்தர் வைப்பார். அதுதான் கிராவிடேஷன் ஃபோர்ஸ். அது உன்னை பிடிச்சி இழுக்கும். இப்போ நீ உன் மனசெல்லாம் உடஞ்சி நான் தற்கொலைக்கு சாகலாம் அப்படின்னு நினைப்ப. அந்த நெகட்டிவுக்கு பக்கத்தில் என் புள்ள இருக்கானே, அது உன்னை இழுக்கும். எத்தனையுமே சொல்றது புரியுது? நல்ல கவனிங்க. ஒவ்வொரு வினைக்கும் அதற்கு சமமான எதிர்வினை. இந்த மூன்று காரியங்களும் அதை சமப்படுத்துறதுக்கு அங்கே ஒரு சென்டர் பாயிண்ட்ல ஒன்று இருக்கும். சமம் என்கிற ஒரு சென்டர் பாயிண்ட் அங்கே இருக்கும். இப்போ தேவ நோக்கம் என்ன? நாம் தேவ சாயலை அடைந்து கிறிஸ்துவை போல மறுரூபமாகி தேவனை முகமுகமாய் நாம் தரிசிக்க வேண்டுமே. ஆனால் இசைந்து, எல்லாரும் கையை தயமே சொல்லுங்க, கணவன் மனைவி இசைந்து. அவள் தான் முடிஞ்சு போச்சு. இன்னைக்கு கர்த்தர் நமக்கு கொடுக்கிற மகிமை இசைந்து. இவள் தன் புருஷனோடு இசைந்து. இதுக்காகத்தான் தேவன் இந்த ஆண் பெண்ணை பிரித்தெடுத்தார். அங்கே தான் கற்பு இருக்கிறது. அங்கே என்ன இருக்கு சொல்லுங்க? என்ன இருக்கு? கற்பு இருக்கு. இந்த ஆண் பெண் உறவுல நீ யாரை வேணா அப்பான்னு கூப்பிடலாம், யாரை வேணா அம்மானு கூப்பிடலாம். உனக்கு புருஷன் ஒருத்தன் தான், மனைவி ஒருத்தி தான். இந்த காரியத்துக்காக மட்டும்தான் சபையை அவர் ஸ்தாபித்தார். கர்த்தராகிய இயேசு நான் மகிமைப்படுவதாக. இந்த 16 ஆண்டு காலம் இதற்காக நான் பட்ட பிரயாசங்களை என் கர்த்தர் அறிவார். நான் உங்களை தேடி வரும்போதெல்லாம் என் இருதயத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு ஏக்கம், நீங்கள் இசைந்து விட மாட்டீர்களா? அது இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில், இயேசு கிறிஸ்து ரத்தத்தில் மாத்திரம்தான் இந்த இசைவு ஏற்படும். இசைவு. இணைந்திருக்கிறீர்கள், ஏதோ ஒரு காரணத்துக்காக இணைந்திருக்கிறீர்கள். ஆனால் இசைந்திருக்கிறோமா என்பதுதான் கேள்வி. இந்த இசைவு இருக்குமே ஆனால் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படலாம். லேமுவேலே, ஸ்திரீகளுக்கு உன் மனைவியை விட்டுட்டு எல்லையை மீறாத. இதான் ஞானம். ஒரு ஞானம் உள்ளவன் இன்னொரு பெண்ணை பார்க்கும்போது அவள் சகோதரியாக மாத்திரமே நீ பார்க்க வேண்டும். லேமுவேலே, தேவன் உனக்கென்று ஒரு கர்ப்பத்தை வைத்திருக்கிறார், ஒரு பெண்ணை படைத்திருக்கிறார்.
நீ 22 இருக்க வேண்டும். கிறிஸ்துவாக நீ மாற வேண்டும். 22 ஆல்பபெட்ஸ். என்ன செய்தார் கிறிஸ்து என்பதை நீ பரிபூர்ணம் அடைந்து கிறிஸ்துவுக்குள்ள நீ உன்னை மறைத்துக் கொள்ள வேண்டும். லேமுவேலே, ஸ்திரீகளுக்கு உன் பலனை கொடுக்க வேண்டாம். ராஜாக்களை கெடுக்கும் காரியத்துக்கு உன்னை ஈடுபடுத்திக் கொள்ள வேண்டாம். ஏனென்றால் உனக்கென்று ஒருத்தி இருக்கிறாள். அவளை உன் குடும்பத்தில் நீ என்ன செய்ய வேண்டும் என்று தேவன் சித்தம் கொள்ளுகிறாரோ. எத்தனை பேர் சொல்றது புரியுது? உங்க குடும்பத்தை குறித்து தேவனுக்கு ஒரு திட்டம் உண்டு. அந்த திட்டத்தோடு தான் படைத்திருக்கிறார். நான் ஏதோ சும்மா ஏதோ தப்பி பிறந்துட்டேன், நான் சாகாத கூட இருக்கிறேனே, என்ன சின்ன வயசுல சாகடிக்காம போயிட்டாங்களே அப்படின்லாம் நீ சொல்லிக்கலாம். ஆனால் கர்த்தர் உங்களை விட மாட்டார். ஆமெனா, நீங்கள் ஸ்பெஷல். அல்லேலூயா, நீங்கள் விசேஷம். இந்த ஆண் பெண் இசைவு இருக்குமே ஆனால் அவர்கள் இருவரும் வாசி அந்த வசனம் 8 வசனம் 18 வாசி. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சமாக இருப்பார்கள். சொல்லுங்க, ஒரே இல்லை சொல்லுங்க, ஒரே ஒரே இவ்விதமாய் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாய் இருப்பார்கள். 8 வசனம் எல்லாம் சேர்ந்து வாசி. மத்திய மார்க்கு 18. அவர்கள் இருவரும் ஒரே மாம்சம். சொல்லுங்க, என்ன மாம்சம்? கணவன் மனைவி என்ன மாம்சம்? இது இசைந்திருக்க வேண்டும். அன்பாய் சொல்லுகிறேன், அன்பான தேவஜனமே, எல்லாரும் ஆமென் சொல்லலாமா? எத்தனை பேருக்கு கணவன் இருக்கிறாங்க, எத்தனை பேருக்கு மனைவி இருக்கிறாங்க? கை வைத்து எல்லாரும் ஆமென் சொல்லுங்க பார்க்கலாம். அப்படியே கை வச்சிருங்க. இந்த நல்ல நாளிலே நான் உங்களை அன்பாய் ஒரு காரியத்தை, தேவனை நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனையை நீங்கள் செய்யும்படியாக உங்களை அன்பாய் கேட்டுக்கொள்ளுகிற ஒரே ஒரு காரியம், நீங்கள் தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை என்ன தெரியுமா? எல்லாம் கையை கீழே போடாத, எல்லாம் கையை உயர்த்து. திருமணம் ஆனவங்க மட்டும், திருமணம் ஆகாதவங்கெல்லாம் உங்களுக்கு கிறிஸ்து தான் புருஷன், கிறிஸ்து தான் உங்களுக்கு மனைவி. அதாவது ஆமேன் சொல்லாமா? கிறிஸ்து தான் எல்லாம் உங்களுக்கு. ஆமேனா? சரி, கவனிங்க. நீங்கள் இனிமே தேவனை ஆராதிக்கிற ஒரு ஆராதனை என்னவென்றால், உங்களுடைய துணையை, அதாவது உங்களுடைய மனைவியை, உங்களுடைய கணவனை டெய்லி தொடுங்க. அவ்வளோதான். டெய்லி என்ன பண்ணணும்? தொடணும். நான் சொல்றது புரிந்து கொள்ளுங்க. டச் பண்ணணும், தொடுங்க. கையை பிடிச்சோ இல்லை தோல் மேலே கையை வச்சோ இல்லை ஏதோ ஒன்று நீங்கள் அவரை தொட வேண்டும். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. தேவன் எதிலே மகிமைப்படுகிறார் என்றால், நீங்கள் இருவர் அல்ல ஒருவர் என்பதில் மட்டுமே தேவன் மகிமைப்படுகிறார். கையை தட்டுவோமா? வேறு ஒருவரை தொடுவது உங்கள் தேவனுடைய நோக்கம் அல்ல. இதற்காகவே தேவன் உங்களை படைத்திருக்கிறார். நீங்கள் தேவனுக்கு செய்கிற ஆராதனை எதென்றால், உங்கள் துணையை தொடுங்கள். உங்கள் மாம்சம் 2 அல்ல. நீங்கள் கோபம் கொண்டாலும் பாவம் செய்யாதிருங்கள். சூரியன் அஸ்தமிக்கிறதுக்குள்ளே உங்கள் கோபம் தனியே கடவுது என்று சொன்னாரே. தொடுங்கள், உங்கள் கணவனை தொடுங்கள். சில மனைவிமார்கள் கணவனை வயசு ஆயிட்ட பிற்பாடு அந்த கணவனை ஒரு ஏளனமாய் பார்க்கிற ஒரு பொல்லாத ஒரு அந்தகாரம் இருக்கிறது. நான் எதிர்மறையை பேச விரும்பவில்லை. நீங்கள் எப்போதெல்லாம் உங்கள் கணவனையோ உங்கள் மனைவியோ நீங்கள் எதிர்மறையாய் பார்க்கிறீர்களோ, உங்களால் வாழ்க்கையில் நிம்மதியாக இருக்க முடியாது. ஒரே ஒரு விஷயம் சொல்கிறேன், உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியோ டெய்லி தொடுங்க. அவங்கள தொடுங்க ப்ளீஸ். கர்த்தர் இந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படுகிறார். அந்த காலத்திலலாம் ஐயா கோவணம் கட்டிக்கின்னு போயிட்டு நாற்று பறிச்சுட்டு இல்லை அண்டை வெட்டிட்டு இல்லை கல் அறுத்துட்டு வருவார். நம்ம அம்மாமாருங்களாம் நல்லா தண்ணியை காய வச்சு சூடாக எடுத்து, அவர் கோவணம் கட்டிட்டு பாத்ரூம்லாம் கூட இருக்காது, கோவணம் கட்டிட்டு குளிப்பார். இந்த அம்மா போய் முதுவெல்லாம் தேய்ச்சி விடும். என்ன கண் கொள்ளா காட்சி! இன்னைக்கு அதெல்லாம் பார்க்கவே முடியலப்பா. நான் உண்மையாய் சொல்லுகிறேன், தேவன் எதில் மகிமைப்படுறார் தெரியுமா? நீங்கள் ஆராதிக்கிற ஆராதனை எது தெரியுமா? தேவனை ஆராதிக்கிற ஆராதனை. உங்கள் கணவரையோ உங்கள் மனைவியையோ நீங்கள் தொடுவீங்க பாருங்க, அந்த ஆராதனை தான் ஈசாக்கினுடைய ஆராதனை. கேராரிலே குடியிருக்கும் போது அபிமெலேக்கு பார்க்குறான், ஏமா ரெபேக்கா, நீ ரொம்ப அழகாய் சௌந்தரியமாக இருக்கிறாய், நீ என்னுடைய புருஷன் என்று சொன்னால்
என்னை கொன்று போட்டு விட்டு உன்னை கடத்தி கொண்டு போய்விடுவார்கள். என் நிமித்தம் நீ எனக்கு சகோதரின்னு சொல்லிடுமா அப்படின்னு சொல்லிட்டு குடரம் போட்டார் ஈசாக்கு. ஆனால் ஈசாக்கும் ரெபேக்காலும் அந்த வீட்டில் உட்கார்ந்து தொட்டு கொண்டிருந்தார்கள். நான் சொல்றது கவனி, இதுவே ஆராதனை. ஈசாக்கு முழுக்க முழுக்க கிறிஸ்துவுக்கு சாயல். கிறிஸ்து மனைவி மேலே அவ்வளவு அவளர்கள் தூரத்திலிருந்து இந்த அபிமெலேக்கு பார்க்குறாரு. ஈசாக்கு இங்க வா, நீ என் சகோதரின்னு சொன்ன, ஆனால் உன் மனைவியாக இருக்கிறாரு. மனைவியை போல தொட்டார். எல்லாரும் சொல்கிறீங்களா? பிள்ளைங்க பெருசாகிடுச்சுன்னா வயசுக்கு வந்துட்டாங்கன்னாவே நம்ம அம்மாமாருக்கெல்லாம் ஐயோ அது என்னன்னே தெரியல. அதுதான் பாவத்துடைய உச்சம். கிராமத்திலலாம் பார்த்தா பொண்ணுங்களாம் சமைஞ்சிச்சு, இப்போ என்ன தொடரத்தில் என்ன போயிடுது. நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் கையை பிடிச்சிங்கன்னு தெருவில் தாராளமாக நீங்கள் கையை பிடிச்சின்னு தாராளமாக கணவன் மனைவி தெருவில் நடக்கலாம். இந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படுகிற இவள் என் கர்ப்பம், இவர் என் தலை. தேவன் மகிமைப்படுகிற ஆராதனை எது என்றால், உங்கள் துணையை நீங்கள் தொடுவீர்களே, என் தேவன் கொடுத்த என் துணை என்று சொல்லி தொடுவீர்களே, அந்த ஆராதனையில் தேவன் மகிமைப்படுகிறார். அதுதான் நீங்க 2 முறை அழுத்தி சொல்றாரு. அவள் இருவர் அல்ல, அவர்கள் ஒருவர். ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா, அல்லேலூயா. இப்போ இயேசு ராஜா வருகையில் வரப்போறார். எக்கால சத்தத்தோடும் ஆரவாரத்தோடும் பிரதான தூதன் சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் அவர் வானத்தில் இறங்கி வருகிறார். வரும்போது எதை பார்த்து வருகிறார் என்றால், அந்த இரவிலே ஒரே படுக்கையில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், ஒருவன் கைவிடப்படுவான். என்னது? இசைந்தவர்கள். படுக்கையை பார்த்து வருகிறார் கர்த்தர். ஏசப்பா வருகையில் யாரு போறாங்கவா? ரசிக்கப்பட்டேன், ஞானஸ்தானம் எடுத்துட்டேன், திருவிருந்து எடுக்கிறேன், ஊழியம் செய்கிறேன், பிரசங்கம் பண்ணுறேன், கர்த்தருக்காக நிறைய தியாகம் செய்கிறேன், அதெல்லாம் பார்க்க போகிறது இல்லை. ஒரே படுக்கையில் உன் புருஷனோடு உன் மனைவியோடு நீ இசைந்திருப்பது உண்மையானால் அதை தான் கர்த்தர் காட்டுறாரு. இதுதான் நம்முடைய சபையினுடைய டாக்டரின், நம்முடைய சபையினுடைய தேவன் கொடுத்த இந்த உபதேசம் என்னவென்றால், நீ உன் கணவனோடு இசைந்திருப்பாயானால் 22 என்கின்ற அந்த பக்குவத்தை நீ அடைந்திருப்பாயானால், கிறிஸ்து செய்து முடித்தார் 22 என்பது பெர்ஃபெக்ஷன் அண்ட் ஃபுல்னஸ், பரிபூர்ணமும் முழுமையாய் செய்து முடித்து விட்டேன், என் தேவசத்தை செய்து முடித்தேன் என்கின்ற அந்த முழுமைக்குள்ள யார் வந்திருக்கிறார்களோ, அந்த 22 என்கின்ற ஆலேஃப் முதல் டாவ் வரைக்கும் யார் இந்த பெர்ஃபெக்ஷனுக்குள்ள வந்திருக்கிறார்களோ அவர்களே எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். ஏந்திரம் மறைக்கிற ஸ்திரீ எத்துவாசி அந்த வசந்த லூக்கா சுவிசேஷம் 17வது அதிகாரம் அதில் 34 வாசி. அந்த ராத்திரியில் ஒரே படுக்கையின் மேல் படுத்திருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான். ஏசப்பா சொல்லிட்டாரு, இப்ப நான் வரப்போறேன், நான் ரகசியமாய் சபையை எடுத்துக்கொள்ள போகிறேன், என் மனவாட்டியை நான் எடுத்துக்கொள்ள போகிறேன். யார் என் மனவாட்டி? 22 என் மனவாட்டி. அல்லேலூயா. 22 என் மனவாட்டி. இந்த 22 என்கின்ற சிந்தை புருஷன், இந்த 22 என்கின்ற புத்தி பெண், இந்த தேவ சித்தத்தை செய்து முடித்த இந்த ஆண் பெண் யார்? அந்த படுக்கை 2 பேரும் இசைந்திருக்கிறார்களா? சமாதானமா இருக்கிறார்களா? வாசி, அந்த வசனம் தொடர்ந்து வாசிங்க. திரிகை திரிக்கிற 2 ஸ்திரீகளில் ஒருத்தி ஏற்றுக்கொள்ளப்படுவாள், மற்றவள் கைவிடப்படுவாள். திரிகை அப்படின்னா என்னது? மாவாற்றவங்க, குடும்பத்தில் இருக்கிற சகோதரிகள், அம்மா, பொண்ணு, மருமக, மாமியார். சமாதானமா இருக்கிற, இசைந்து இருக்கிறீங்களா? அந்த குடும்பத்தை கட்டுறீங்களா? அடுத்தது
வயலில் இருக்கிற 2 பேரில் ஒருவன் ஏற்றுக்கொள்ளப்படுவான், மற்றவன் கைவிடப்படுவான் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். அவர்கள் அவருக்கு பிரதியுத்தரமாக எங்கே ஆண்டவரே என்றார்கள். அதற்கு அவர், பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். இந்த பிணம் தேவனுடைய சித்தமாகிய 22 அவருடைய நினைவுகள், அவர் சித்தத்தை கல்வாரி சிலுவையிலே ரத்தம் சிந்தி எனக்கு இந்த மனுக்குலத்துக்காக யாவையும் செய்து முடித்த 22 சிலுவையில ஜீவனை விட்டு பிசாசின் தலையை மரணத்துக்கு அதிகாரியாக பிசாசானவனை தம்முடைய மரணத்தினாலே அழித்த 22 நான் எங்கே 22 இருக்கிறதோ அவர்கள் எடுத்துக்கொள்ளப்படுவார்கள். கையை தட்டி மகிமை செலுத்துவோமா? பிணம் எங்கேயோ அங்கே கழுகுகள் வந்து கூடும். கழுகு ஏற்கனவே செத்து போன அழுகி போன பிணங்களை சாப்பிடாது. கழுகு ஜீவனுள்ள ரத்தம் இருக்கணும், ரத்தம் ஓடணும் இல்லையா? உயிர் இருந்துச்சுதான் ரத்தம் ஓடும், சுவாசிக்கிற காத்து உள்ள. அப்போ அந்த மிருகத்தை தான் கழுகு அடிச்சு சாகடிச்சு அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிக்கும். ரத்தம் உறைஞ்சி போனதை குடிக்காது, ஜீவனுள்ளதை தான் இந்த கழுகு சாப்பிடும். அந்த அதை பிணமாக்கி இப்போ இயேசு கிறிஸ்து ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். ஏனென்றால் என் தேவன் 22 என்கின்ற நினைவோட சித்தத்தோட இருக்கிறார். அவர் சித்தத்தை சிலுவையில் செய்து முடித்த இந்த 22 ஆகிய பிணம் என் இயேசு பிணம். அந்த பிணத்தை பிச்சு தின்ற கழுகுகள் எடுத்துக்கொள்ளப்படும். உன் புருஷனோடு இசைந்திருப்பது 22. இந்த பிணம் எனக்காக சிலுவையில் யாவையும் செய்து முடிக்கிற என் கர்த்தர். ஆக ஒவ்வொருத்தருக்குள்ளும் இந்த 22 என்கின்ற ஆலெஃப் டவ், ஆலெஃப் முதல் டவ் வரைக்கும் இருக்கக்கூடிய கிறிஸ்துவனுடைய அங்க அவயங்கள் அவருடைய சரீரம் ஆலெஃப் முதல் டவ் வரை 22 எழுத்து. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனத்தை ஆனாலும் அழிக்கிறதுக்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தில் இருக்கிற ஒரு எழுத்தாகிலும் அந்த எழுத்தின் உறுப்பு ஆகிலும், எழுத்தின் உறுப்பு எது? உறுப்புனா என்னதுங்க? நம்முடைய உடம்புல இருக்கிற அங்க அவயங்கள் தான் உறுப்பு. ஆமெனா? அப்போ ஒரு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பு என்றாரே, அந்த ஒவ்வொரு எழுத்தும் கிறிஸ்துவினுடைய உடல், அவருடைய உறுப்பு. 22 ஆலெஃப் முதல் டவ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த எழுத்து இயேசு கிறிஸ்துவினுடைய அங்க அவயங்கள். அதுதான் மனித உடல், அதுதான் மனுஷன். இந்த பிரபஞ்சமே வார்த்தையில் இருக்கிறது. இந்த டவ், இந்த ஆலெஃப் முதல் இந்த டவ் சிலுவையில் உடன்படிக்கைத்தான் டவ், சிலுவையினுடைய உடன்படிக்கைத்தான் டவ். அந்த டாவுக்குள்ள நான் யாவையும் செய்து முடித்தேன். இந்த கிறிஸ்துவனுடைய அந்த பரிபூரணம், அந்த முழுமையும் நம் ஒவ்வொருக்குள் இருக்குமே. ஆனால் நம் கணவன் மனைவி இசைந்திருப்போம், அந்த இசைவுக்குள்ளே வந்து விடுவோம். கர்த்தராகிய இயேசு ராஜாவுடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. மத்திய சுவிசேஷ புத்தகம் 5:17-18 வாசி. அது வசந்த மத்திய 5:17-18. நியாயப்பிரமாணத்தை ஆனாலும் தீர்க்க தரிசனங்களை ஆனாலும் அழிக்கிறதற்கு வந்தேன் என்று எண்ணிக்கொள்ளாதேயுங்கள். அழிக்கிறதற்கு அல்ல, நிறைவேற்றுகிறதற்கே வந்தேன். வானமும் பூமியும் ஒழிந்து போம். நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம், நியாயப்பிரமாணம் என்னது? தேவனுடைய வார்த்தை. சொல், யார் நியாயப்பிரமாணம் என்னது? தேவனுடைய வார்த்தை. அப்ப தேவன் இந்த ஆலெஃப் முதல் டவ் வரைக்கும் இருக்கக்கூடிய 22 எழுத்தை தான் சீனாய் மலையிலே நியாயப்பிரமாணமாக எழுதி கொடுத்தார். அந்த ஆலெஃப் முதல் டவ் வரைக்கும் இருக்கக்கூடிய அந்த 22 என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே. ஆமெனா? வாசி அந்த வசனம் மறுபடியும் வாசி. 18. வானமும் பூமியும் ஒழிந்து போனாலும் நியாயப்பிரமாணத்தை
நியாயப்பிரமாணத்தில் உள்ளது எல்லாம் நிறைவேறும் அளவும் அதில் ஒரு சிறு எழுத்தாகிலும் ஒரு எழுத்தின் உறுப்பாகிலும் அழிந்து போகாது என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். கரங்களை தட்டி மகிமை செலுத்துவோமா? அந்த உறுப்பு, அந்த உடல், அந்த அங்க அவயங்கள் தேவ சித்தம் செய்யும்படியாய் மரத்தில் தூக்கப்பட்ட அந்த பிணம் இயேசு கிறிஸ்துவை பிச்சு பிச்சு தின்றவர்கள் மாத்திரமே மறுரூபம் அடைவார்கள். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. லேமுவேலே, உன்னுடைய பலனை ஸ்திரீகளுக்கு சொல்லுங்க. யாருக்கு? ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் அவளோட அங்கதான் இசைவு. இப்ப இணைந்து இருக்கிறோம். நீ இச்சையா பார்த்தாலே பாவம். இசைவு என்றால் இந்த பிணத்தை யார் பிச்சு தின்னுவாங்களோ, இந்த 22 அலெஃப் டு டவ் பிச்சு இந்த வார்த்தையை ஆராய்ந்து 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 மனைவியை கண்டடைகிறவன் நன்மையானதை கண்டடைகிறான், தேவனிடத்தில் தைரியம் பெற்றுக்கொள்ளுவான். மனைவியை கண்டுபிடிக்கணுமா? மனைவி என்ன செய்யணும்? எப்பா மனைவி என்ன செய்யணும்? ஆராய்ச்சி பண்ணணும். மனைவி என்பது ஒளிந்திருக்கிறது. மனைவினா என்ன? கண்டுபிடி. இயேசுவின் பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 14 ஆண்டு காலம் நான் கண்டுபிடித்தேன். நான் தைரியமாய் சொல்லுவேன், என் இயேசுராஜாவுடைய பலத்தினாலே 14 ஆண்டு காலம் 2009 2023 வரைக்கும் நான் என்ன என் தேவன் கற்றுக் கொடுத்தார் என்றால், மனைவினா என்னன்னு கண்டுபிடுறார். மனைவினா அந்த ஸ்பிரிட், மனைவி என்கின்ற கேரக்டர், பெண்மைக்குள்ள என்ன இருக்கு, ஆலெஃப் டு டவ்ல என்ன இருக்கு, அதை கண்டுபிடிக்கிறவன் நன்மையை நன்மை என்பது மறுரூபம். நீ மனைவியை கண்டுபிடிச்சிட்ட, நீ கணவனை கண்டுபிடிச்சிட்ட, நீ மறுரூபம். அவ்வளோதான். ரெண்டுத்தையும் பிரிச்சிருக்கிற தேவனும் கிறிஸ்துவும் பிரிக்க முடியாது. அல்லேலூயா. என் கர்த்தராகிய இயேசுராஜாவுடைய பரிசுத்த நாமம் என்றென்றைக்கு மகிமைப்படுவதாக. தேவாதி தேவன் என்றென்றைக்கும் துதிக்கப்படுவாராக. ஆமென் சொல்லாமா? அல்லேலூயா. கணவன மனைவியும் பிரிக்க முடியாது. பிரிஞ்சுட்டு நீ போயிட்டு நீ மற்ற ஸ்திரீகளை பார்த்து கொண்டு மற்ற புருஷர்களை பார்த்து கொண்டு இருந்தால் என்ன அர்த்தம்? எங்கே இணைஞ்சிருக்கிற, எங்கே இசைந்திருக்கிற? அந்த இசைவு வந்துருச்சு அப்படின்னா கிறிஸ்துவை போல நாம் மறுரூபம் அடைஞ்சிருவோம். ஆமெனா? அல்லேலூயா. சரி, இப்போ நான் விஷயத்துக்கு வரேன். இப்போ முடிக்க போகிறேன். இப்போ இந்த குணசாலி என்ன செய்வா, அதை எழுத்தின்படியே பார்க்க போகிறோம். அது ஆவிக்குரிய இதில் பயங்கர ரகசியங்கள் உள்ளே இருக்குது இல்லையா? சரி, இப்போ நம்ம என்ன செய்ய போகிறோம்? இப்போ திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். இப்போ லேமுவேல் கிட்ட சொல்கிறாங்க, வாசியதை. ஸ்திரீகளுக்கு உன் பலனையும் ராஜாக்களை கெடுக்கும் காரியங்களுக்கு உன் வழிகளையும் கொடாதே. திராட்சரசம் குடிப்பது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. லேமுவேலே, அது ராஜாக்களுக்கு தகுதி அல்ல. மதுபானம் பிரபுக்களுக்கு. தபாருப்பா, நீ குடிச்சிட்டு வந்த அப்படின்னா இது தகுதி இல்லப்பா. எப்பா லேமுவேலே, நீ சரக்கு மட்டும் சாப்பிட்றாத. ஏன் தெரியுமா? உனக்கு ஒரு சரக்கை நான் கொடுத்திருக்கிறேன், ஒரு போதையை நான் கொடுத்திருக்கிறேன். உன் மனைவிதான் உனக்கு போதை. ஆமென். எப்பா, நீ வேற எந்த போதையிலையும், இந்த இடத்துல மதுபானம் என்று சொன்னால் ஏதோ ஒயின் மாத்திரம், ஸ்ட்ராங் ட்ரிங்க் மாத்திரமல்ல, நல்ல போதை ஏற்றுகிற அந்த காரியம் மட்டுமல்ல. உன் மனைவி மட்டுமே உன்னுடைய நினைவாக போதையாக இருக்க வேண்டும். வேறு எந்த பொருள்களும் உனக்கு போதையாக இருக்கக்கூடாது. அவளே உன்னுடைய போதை. அந்த வசந்திய வாசி. நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் திருப்பி கொள்ளுங்க பார்க்கலாம். நீதிமொழிகள் 5ஆம் அதிகாரத்தில் 18-19 வாசி. வேகமா டைம் ஆயிடுச்சு, வேகமா வாங்க. உன் ஊற்றுக்கண் ஆசீர்வதிக்கப்படுவதாக. உன் இளவயதின் மனைவியோட மகிழ்ந்திரு. அவளே நேசிக்கப்படத்தக்க பெண்மானும் அழகான வரையாடும் போலும் இருப்பாளாக. அவளுடைய ஸ்தனங்களை எப்பொழுதும் உன்னை திருப்தி செய்வதாக. அவளுடைய நேசத்தால் நீ எப்பொழுதும் மயங்கி இருப்பாயாக. போதையிலேயே இருக்கணும் நீ. அதாமே லேமுவேலே, நீ போதையிலே இருக்கணும். அந்த போதை, உன் மனைவிதான் உன் போதை. ஆமெனா? லேமுவேலே, ஆண் பெண் இசைவுதான் தேவலோக்கம்.
அடுத்த வாசி 31:5 வாசி வேகமாவா. மதுபானம் பண்ணினால் அவர்கள் நியாயப்பிரமாணத்தை மறந்து. அவ்வளவுதான். என்ன மறந்து? நியாயப்பிரமாணம்னா என்னது? தேவனுடைய வார்த்தை. ஆலெஃப் டு டவ், கிறிஸ்து. அந்த வார்த்தை கிறிஸ்து. நியாயப்பிரமாணம் தேவனுக்கு பயப்படுத ஞானத்தின் ஆரம்பம். தேவனுக்கு பயப்படுத ஞானத்தின் அப்பா நீ தேவ சித்தத்தை விட்டுட்டு தூரம் போயிடுவ. அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. யாரெல்லாம் தேவ சித்தத்தை அறியாதிருக்கிறார்களோ அவரெல்லாம் போதை ஆசாமிகள். அவர்களுக்குள்ள மகா பாபிலோனின் போதை இருக்கிறது. அங்கே ஒரு வேசி உள்ளே உட்கார்ந்திருக்கிறாள். அவள் கையில் ஒரு பொற்பாத்திரம் இருந்தது, அதில் மதுபானம் இருந்தது. அந்த போதையில் எல்லாம் இருக்கிறோம். நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தை. நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தை. நியாயப்பிரமாணம் தேவனுடைய வார்த்தை. அது ஆலெஃப் டு டவ். ஏனென்றால் ஆலெஃப் என்பது ஏதோ ஒரு எழுத்து ஆ இ அப்படி அல்ல. ஓர் எழுத்து ஒரு மொழி இருக்கு இல்லையா? அந்த 22 எழுத்துமே ஒவ்வொரு வார்த்தை. ஆலெஃப் என்றால் ஆக்ஸ் எட், அதாவது எருதினுடைய அந்த தலை இருக்கும். எருது தலை என்பது தேவ சித்தம் செய்வது. எருது என்பது தேவ சித்தம் செய்வது. பெய்த் என்றால் வீடு. தேவனுக்கு தேவை வீடு. அடுத்தது கிமல் என்றால் நட, கேமல் வாக், ஒரு ஒட்டகத்தை போல நட. இதுக்கு எல்லாத்துக்கும் ஒவ்வொரு அர்த்தம் உண்டு. எல்லாமே வார்த்தை. இந்த நியாயப்பிரமாணம் என்பது தேவனை மறந்திருப்பது, அவிசுவாசம். ஆனால் நியாயப்பிரமாணத்தை நீ உன்னுடைய இருதயத்துக்குள்ள நிரப்பு. தேவனுடைய வார்த்தையினாலே உன் இருதயத்தை நிரப்பு. பரிசுத்த ஆவியானவராலே உன் பலத்தை காத்துக்கொள். லேமுவேலே வசனம் யார் யாருக்குள்ள எப்போ கவனிக்கிறீங்களா? சொல்கிறது கவனிக்கிறீங்களா? எத்தனை சகோதரர்கள் இன்னைக்கு வார்த்தையின் மேலே தாகமாக இருக்கிறார்கள். நீங்கள் எல்லாம் மறுரூபம் அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். அந்த புருஷன் நியாயப்பிரமாணத்தில், தோராவில், வேதத்தில், ஆதியாகமத்திலிருந்து வெளிப்படுத்தின விசேஷம் வரைக்கும் வேதத்தின் ரகசியங்களை அறிந்து தேவ சித்தம் என்ன என்பதை அறிந்தவனே லேமுவேல். அவனே ஆண்மகன். அவன் தான் ஆம்பளை. தண்ணி அடிச்சுட்டு ஏய் இங்கே வா, நான் யாருன்னு காட்டுறேன். அவன் எல்லாம் பேடி. யார் ஆம்பளைன்னு சொல்கிறாரு? இங்கே நியாயப்பிரமாணத்தை நீ அறிஞ்சிருக்கணும்பா. நீ மதுபானம் பண்ணனா நியாயப்பிரமாணத்துக்கு விரோதமாக நீ செயல்படுவ. உன் போதையே உன் மனைவிதான். ப்ளீஸ் இந்த சத்தியத்தை கேட்டு இன்றைக்காவது போய் அழுங்க. என் குடும்பம் இன்னும் கட்டப்படலையே ஆண்டவரேன்னு அழுங்க. யார் யார் குடும்பம்லாம் கட்டப்படலையோ தேவனுடைய இரக்கத்துக்காக கெஞ்சுங்க. அப்பா நீர் எங்கள் மேலே வைத்திருக்கிற அன்பு எவ்வளவு பெரிதாக இருக்குது ஆண்டவரே. என் குடும்பம் கட்டப்படட்டும் ஆண்டவரேன்னு சொல்லி அழுங்க. உபவாசிங்க. தேவ சமூகத்துக்கு போங்க. வேறு எதுவுமே இல்லைங்க. காசு பணமோ நம்ம சாப்பிட்ற சாப்பாடோ இல்லை வாழ்க்கை. என்னுடைய துணையோடு நான் இசைந்திருக்கிறேனா? என் துணையோடு நான் இசைந்திருக்கிறேனா? லேமுவேலே நீ மதுபானம் பண்ணனா நீ நியாயப்பிரமாணத்தை நீ மறந்துடுவ. சிறுமைப்படுகிறவருடைய நியாயத்தையும் புரட்டுவார்கள். சிறுமைப்பட்டவனா யாரு? ஏழைகள், சிறுமைப்பட்டவர்கள், எளிமையானவர்கள். அப்படின்னா அப்பா இல்லாத பிள்ளைங்க இல்லையா? திக்கற்ற பிள்ளைங்க. ஆமேனா? அவங்களுக்கு சாப்பிட்றதுக்கு ஒன்றும் இல்லை. அவங்களுக்கு சாவு இருக்குது. அவங்களுக்கு ஜீவனை கொடுக்குறது ஒன்றும் இல்லை. யாருன்னா பிதா எங்கள் அப்பா. இயேசு கிறிஸ்துவுடைய பிதா என்னுடைய பிதா. இயேசு கிறிஸ்துவின் தேவன் என்னுடைய தேவன் என்று இயேசு கிறிஸ்துவை தன் சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டவர்கள் சிறுமையானவர்கள். இந்த சிறுமையானவருடைய நியாயத்தை நீ புரட்டிடுவ. ஊழியக்காரனை நீ அசட்டை பண்ணுவ. கர்த்தருடைய பரிசுத்த அபிஷேகத்தை பெற்ற தேவ பிள்ளைகள் நீ அசட்டை பண்ணிடுவ. உனக்கு மதுபானம் வேணாப்பா, குடிச்சிடாதப்பா, குடி மட்டும் வேணாப்பா. என்னால் இந்த சகோதரிகள்லாம் எப்படி இந்த சத்தியத்தெல்லாம் கேட்டுட்டு குடிச்சிட்டு வர புருஷனோடு நீங்கள் வாழ்றீங்கன்னு தெரியல. இன்றைக்காவது தயவுசெய்து உணர்வடையும்படி எங்களை அன்பாய் கேட்டுக்கொள்கிறேன். சகோதரிகளே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களை இன்றைக்கு ஒரு மகிமையான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்வாராக. குடிப்பழக்கத்துக்கு அடிமைப்பட்டு கிடக்கிற எல்லா சகோதரனையும் என் கர்த்தர் இன்றைக்கு தொடுகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அல்லேலூயா. இப்போ கர்த்தர் சொல்கிறார், நீ நியாயப்பிரமாணத்தை மறந்து
சிறுமைப்படுகிறவருடைய நியாயத்தை புரட்டிடுவேன். எப்படி ஆகிலும் என் பிதாவை நான் முகமுகமாய் தரிசிக்க வேண்டும், என் அப்பாவை நான் தரிசிக்க வேண்டும், என் அப்பாவை தரிசிப்பதற்கான ஜீவன் எனக்கு உண்டாக வேண்டும், அந்த போஜனம் எனக்கு வேண்டும் என்று சிறுமைப்படுகிற பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்ற அந்த பிள்ளைகளுடைய நியாயத்தை நீ புரட்டிடுவ லேமுவேலே. அதனால நீ மதுபானம் மட்டும் பண்ணிடாத. அடுத்தது, மடிந்து போகிறவனுக்கு மதுபானத்தையும் மனம் கசந்தவர்களுக்கு திராட்சரசத்தையும் கொடுங்கள். அவன் குடித்து தன் குறைவை மறந்து தன் வருத்தத்தை அப்புறம் நினையாதிருக்கட்டும். அப்பனா எவன்லாம் சாவரானோ, சாவர நிலைமையில் இருக்கிறானோ அவனுக்கெல்லாம் மதுபானம் கொடுக்கணும்னு அர்த்தமா? இது என்ன சொல்றது தெரியுமா? கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவே என்னுடைய மெய்யான போஜனமும் என் மெய்யான பானமுமாய் இருக்கிறார். ஆமெனா, அல்லேலூயா. புசித்து குடித்து நாம் திருப்தி அடைய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். இந்த புசித்து என்பது அப்பம் புசித்து, கிறிஸ்துவினுடைய சிலுவையில் பட்ட பாடுகள், அவர் மரித்த மரணம் என்பது அப்பம் புசித்து, திராட்சரசம் குடித்து என்றால் கிறிஸ்து உன்னை மீட்க சீக்கிரமாய் வருகிறார் என்கின்ற மனமகிழ்ச்சி. அல்லேலூயா. அந்த மனமகிழ்ச்சியை அவனுக்கு கொடு. எவன் எல்லாம் வாழ்க்கையில் துன்பப்பட்டு துக்கப்பட்டு நான் எவ்வளோ கஷ்டத்தனமாக இருக்கிறேன், நான் ஏன் தெரியுமா குடிக்கிறேன் அப்படின்னு ஒரு பக்கா காரணத்தை சொல்லுவான். நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, அதுக்கு ஆமாம் போட்டு தாளம் போடுவாங்க. இப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாருன்னா, எவெல்லாம் மடிந்து போகிறானோ, எவெல்லாம் ஜீவன் இல்லாமல் சாகிறானோ அவனுக்கு திராட்சரசம் கொடு. இயேசு கிறிஸ்து உனக்காக பிதாவாகிய தேவனுடைய வலது பார்சலில் உட்கார்ந்து பரிந்து பேசி கொண்டிருக்கிறார், உன்னை மீட்க வருகிறார். ஒவ்வொரு முறையும் ராபோஜனம் பண்ணும்போது என்ன சொல்லி கொடுப்போம்? அப்பம் பிற்கிறதுக்கு கிறிஸ்து சிலுவையில் மரித்து விட்டார். திராட்சரசம் குடிக்கும் போது அவர் மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு 3ஆம் நாள்ல உயிரோடு எழுந்து, அவர் அடக்கம் பண்ணப்பட்ட கிறிஸ்து இயேசு 3ஆவது நாள்ல உயிரோடு எழுந்து, அவர் அப்போஸ்தலருக்கு காட்சி கொடுத்து அப்போஸ்தலர் பார்த்து கொண்டிருக்க பரத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட பிதாவாகிய வலது பார்சலில் உட்கார்ந்து இருக்கிறார். உனக்காக எனக்காக பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். நம்மை மீட்க அவர் வருகிறார். அல்லேலூயா. அவர் வருகிறார். அல்லேலூயா. இந்த திராட்சரசத்தை என் பிதாவின் ராஜ்யத்தில் நவமானதாய் பானம் பண்ணுகிற வரைக்கும் இந்த திராட்சரசத்தை குடிப்பது இல்லை. அந்த பிதாவை முகமுகம் என்பதுவே இந்த திராட்சரசம். எவன் ஒருத்த சாகரானோ, எவன் ஒருத்த இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல், அவன் மனைவியோடு இசைந்திருக்காமல், கணவனோடு இசைந்திருக்காமல், இருவருக்கும் சண்டை வருதோ, எந்த குடும்பத்தில் போராட்டம் இருக்கிறதோ அவனுக்கு கூப்பிட்டு திராட்சரசம் கொடுப்பா, வருகையை பற்றி பேசுப்பா. இயேசு கிறிஸ்து வருகிறார், உன்னை மீட்க வருகிறார், நீ மகிமையடைந்து மறுரூபமாகி பிதாவை முகமுகமாய் பார்ப்பாய் என்று சொல்லி அவனுக்கு போதி, அவனுக்கு திராட்சரசம் கொடு. அந்த திராட்சரசத்தை குடிச்சிட்டு அதை விசுவாசித்து விட்டு தன் கவலையை மறந்துடுவான். அல்லேலூயா. பூமியில் உங்களுக்கு ஒரு பொக்கிஷத்தை சேர்த்து வைக்காதீங்க, எல்லாம் துருபிடிச்சு போயிடும். பரலோகத்தில் பொக்கிஷம் இருக்கு. அந்த பொக்கிஷம் இயேசு. அல்லேலூயா. அந்த பொக்கிஷம் இயேசு. ஆமென். புரிஞ்சு போச்சா? இன்னைக்கு எவ்வளோ பேருக்கு நாங்கள் சுவிசேஷம் சொல்கிறீங்களா? மா ப்ளீஸ் அன்பாய் சொல்லுகிறேன், தேவன் பார்த்து 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 நம்மளை படைச்சிருக்கிறார். நம்மளை பார்த்து பார்த்து படைச்சிருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு அசைவம் அவருக்கு ஆராதனை. அந்த ஆராதனையில் அவர் பிரியப்பட மகிமைப்பட அவர் சித்தமாக இருக்கிறார். தயவு செய்து சொல்கிறேன், ஏசப்பாவை ஏற்றுக்காதவங்களெல்லாம் நீங்கள் சொன்னீங்கன்னா ஏற்றுக்க மாட்டாங்க. நீங்கள் உபவாசிங்க. உங்கள் வீட்டில் இருக்கிறவங்க எப்படி ஆகிலும் ஏசப்பாவை ஏற்றுக்கணும், நாங்கள் இசைந்திருக்கணும், எங்கள் குடும்பம் கட்டப்படணும் அப்படின்னு போய் உபவாசம் இருங்க. தேவனுடைய நோக்கமே, அவர் சிலுவையில் மரித்த நோக்கமே கணவன் மனைவி இசைவுக்காகவே. அந்த பிணத்தை பிச்சு சாப்பிடுங்க, அந்த ரத்தத்தை உறிஞ்சி குடிங்க. அவருடைய உயிர் தேர்ந்த வல்லமை, பிதாவாகிய தேவனுடைய சத்துவத்தின் வல்லமையை உறிஞ்சி குடிங்க, நீங்கள் உயிரடைவீர்கள். ஆமென். ஆமெனா இல்லையா? அடுத்தது, ஊமையனுக்காகவும் திக்கற்றவர்களுடைய நியாயத்துக்காகவும் உன் வாயை திற. நீதியை பேசுவா, நீதியை பேசு. திக்கற்ற பிள்ளை என்பது பிதாவாகிய இயேசு கிறிஸ்து தன் சொந்த ரட்சகரை ஏற்றுக்கொண்டு பிதாவாகிய தேவனை முகமுகமாய் தரிசிப்பேன் என்கின்ற விசுவாசத்தின் பூர்ணத்தில் இருக்கிறவர்கள் திக்கற்ற பிள்ளைகள். ஓகே, அடுத்தது உன் வாயை திறன்னு சொல்லிட்டார். இவன் தான் ஞானம் உள்ளவன். புரிஞ்சு போச்சா? இவங்கிட்ட திராட்சரசம் இருக்கு. இவங்கிட்ட என்ன இருக்கு? இவங்கிட்ட என்ன இருக்கு? எந்த புருஷங்கிட்ட திராட்சரசம் இருக்கு? ஏசப்பா வருகைக்காக எந்த புருஷன் தன்னை ஆயத்தப்படுத்தி இருக்கிறான், தன் குடும்பத்தை ஆயத்தப்படுத்தி இருக்கிறானா, அவன் தான் ஞானம் உள்ள புருஷன். இந்த புருஷன் எப்படி இருக்கணும்?
குணசாலின ஸ்திரீ இந்த புருஷனுடைய சித்தத்தை செயல்படுத்த வேண்டும். அவள் என்ன செய்வாள்? இப்போதான் வாசி ஆலேஃப் வாசிப்ப. குணசாலியான ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் அவளுடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. முத்து என்பது புத்தி. ஆமென். அவள் செயல்படுத்துறாளே அந்த முத்து, அது புத்தி, அது கிறிஸ்து இயேசு. இவள் என்ன செய்கிறாள்? அந்த முத்து என்பதை குறித்து 2 வசனம் வேகமாக எடுத்து வாசிப்பாங்களா? நீதிமொழிகள் புத்தகம் 3வது அதிகாரம் 5ஆம் வசனம் வாசிப்பாங்களா? 3:5 இல்லை, 5ஆம் அதிகாரம், ஒரே ஒரு நிமிஷம், 5 அல்ல, 2 இடத்துல வரும். சரி, 1 வசனம் வாசி. 8ஆம் திருப்பி நீதிமொழி 8:11 வாசிப்பாங்களா? 8:11. முத்துக்களை பார்க்கிலும் ஞானமே நல்லது. இச்சிக்கப்படத்தக்கவைகள் எல்லாம் அதற்கு நிகர் அல்ல. அடுத்தது 16 நீதிமொழிகள் 16 எடுத்து வாசிப்பால். நீதிமொழிகள் 16 அதில் 16 வாசி. நீதிமொழி 16 பொன்னை சம்பாதிப்பதிலும் ஞானத்தை சம்பாதிப்பது எவ்வளவு உத்தமம், வெள்ளியை சம்பாதிப்பதிலும் புத்தியை சம்பாதிப்பது எவ்வளவு மேன்மை என்று சொல்லுகிறார். இதுதான் முத்துக்களை பார்க்கிலும் விலை உயர்ந்தது. இந்த முத்து என்பது விலை மதிக்க முடியாத புத்தி. என்னதுங்க? புத்தி. புருஷனுடைய கிறிஸ்துவுடைய வருகையில் மகிமை அடைய வேண்டும், பங்கடைய வேண்டும் என்கின்ற புருஷனுடைய அந்த ஞானத்தை செயல்படுத்துகிற குணசாலியை கண்டுபிடிக்கிறவன் யாரு? புருஷனோடு இசைந்து விட்ட மனைவியை கண்டுபிடிக்கிறவன் யாரு? புருஷனோட சண்டையிடாமல், புருஷ சித்தத்துக்கு எதிர்த்து பேசாமல், புருஷனுடைய வாய், ஏன்னா அந்த அளவுக்கு புருஷன் இருக்கிறான், இந்த ஞானத்தோடு புருஷன் இருக்கிறான், இந்த புத்தியோடு இந்த குணசாலி இருக்கிறாள். இந்த குணசாலின் ஸ்திரீ, இந்த குணசாலி என்பது ஸ்ட்ரென்த், பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை. இவள் எப்படிப்பட்டவள்? இப்ப வாசிப்பால 11 வாசி. ஆலேஃப் என்ன சொல்லுது? குணசாலின் ஸ்திரியை கண்டுபிடிப்பவன் யார்? அவருடைய விலை முத்துக்களை பார்க்கிலும் உயர்ந்தது. 11 வசனம். அவள் புருஷனுடைய இருதயம் அவளை நம்பும், அவன் சம்பத்து குறையாது. இது பெய்த். அவன் புருஷன் யாரை நம்பும்? இந்த பரிசுத்த ஆவியுடைய அபிஷேகத்தை பற்றி பரிபூர்ணம் அடைந்து தேவ சித்தத்துக்கு தம்மை ஒப்பு கொடுக்கிற இந்த குணசாலி அவளை நம்பும், அவன் புருஷன் நம்புவான். அடுத்த கிமல். அவள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் அவனுக்கு தீமை அல்ல, நன்மையே செய்கிறா. இவன் என்ன செய்கிறா? தான் புருஷனுக்கு எது நன்மை? என் புருஷன் என்ன சாப்பிடுவார், எப்போ சாப்பிடுவார், என்ன செய்வார், அவர் இப்போ இவருக்கு தாகம் எடுக்குதா, அவர் என்ன பண்ணுறார், கரெக்டாக புருஷனை நல்லா கேட்ச் பண்ணி. ஏன்னா இவள் புருஷன் வருகைக்கு நேராய் நடத்துகிறான். எங்க நடத்துறான்? என்ன வகையில் என்ன இருக்கு? திராட்சை ரசம் இருக்கு. வருகைக்கு நேராய் நடத்துகிறான். அதான் முக்கியம். வருகைக்கு நேராய் நடத்துகிறான். மடிந்து போகிறவனுக்கு திராட்சை ரசம் கொடுக்கிறான். சுவிசேஷம் அறிவிக்கிறான். தேவனுக்கென்று ஓடி ஓடி ஊழியம் செய்கிறான். அவனுக்கு இவள் நன்மையே செய்கிறாள். கிமல் வாசிச்சு அடுத்தது டாலேத் ஆட்டு மயிரையும் சணலையும் தேடி தன் கைகளினால் உற்சாகத்தோட வேலை செய். ஆட்டு மயிர் சணல் என்பது கைத்தொழில் செய்கிறாள். அவள் வீட்டுக்குள்ள உட்காந்து கைத்தொழில் செய்து உற்சாகமாக இருக்கிறாள் எல்லா டைம்லையும். இப்போதான் உடம்பு தலைவலியாக இருக்குது, உடம்பெல்லாம் வலியாக இருக்குது, நான் மட்டும்தான் உழைக்கணுமா, நான் மட்டும்தான் வேலை செய்யணுமா அப்படி சொல்கிறவா அல்ல. நான் சொல்கிறது எல்லாம் யாரெல்லாம் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டது என்று புரிந்து கொள்ளுங்கள். இவள் சொல்கிறா, இவள் எப்படிப்பட்டவளா? உற்சாகமாக வேலை செய்கிறாளாம். நல்லா கவனிங்க. இதில் ஒன்றும் ஆவிக்குரிய அர்த்தம். நம்ம நேரம் ஆயிடுச்சுன்னா நான் கொஞ்சம் வேகமாக போயிடுறேன். அடுத்த வசனம். அடுத்தது என்னது? அவள் வியாபார கப்பல்களை போல் இருக்கிறாள், தூரத்திலிருந்து தன் ஆகாரத்தை கொண்டு வருகிறாள். நல்லா கவனிங்க. அவள் எப்படி இருக்கிறாளா? வியாபார கப்பல். வியாபார கப்பல் என்ன இருக்கும்? சகல விதமான சரக்குகளும் இருக்கும். அவளுக்கு நல்லா தெரியுது என் வீட்டுக்கு என்னென்ன தேவை. இதனுடைய ஆவிக்குரிய அர்த்தம்லாம் வேற நம்ம பார்த்துருக்குறோம். நம்ம இப்போ ஸ்பிரிச்சுவலி போகலை, எழுத்தின்படியே பேசி கொண்டிருக்கிறோம். நான் மறுபடியும் சொல்கிறேன், இதுக்கு ஆவிக்குரிய அர்த்தமெல்லாம் நம்ம ஏற்கனவே தியானம் செய்தாயிடுச்சு. இப்போ எழுத்தின்படியே கர்த்தர் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவள் வியாபார கப்பல். வியாபார கப்பலில் சகலவிதமான பொருட்களும் இருக்கும். இவள் எப்படி இருக்கிறாள்னா, வீட்டுக்குள்ளே எந்த ஒரு குறையும் இல்லாமல் கரெக்டாக மேட்ச் பண்ணி பார்த்துக்கிறா. இந்த எல்லாமே புருஷனுக்குள்ள இருக்கிற ஞானம், அதை புத்தியாக இவள் செயல்படுத்துகிறாள். அடுத்தது, இருட்டோட எழுந்து. எப்போ எழுந்துக்கிறா?
இருட்டோட எழுந்து ஜெபம் பண்ணி கர்த்தருடைய சமூகத்தில் காத்திருந்துட்டு ஹே ஹே என்பது ஒரு உயரிய வெளிச்சம். behold the amazing light, ஆச்சரியமான ஒளி. இந்த ஆச்சரியமான ஒளி தனக்குள்ளே இருக்கிறவள் இருட்டோடு எழுந்திருப்பாள். இருட்டோடு எழுந்து தேவனோடு நல்லா உறவாடி விட்டு, நல்லா கவனிங்களே, அவள் இருட்டோடு எழுந்து தன் வீட்டாருக்கு என்ன பண்றாளாம்? ஆகாரம் கொடுத்து. எத்தனை மணிக்கு உங்க வீட்டாருக்கு சாப்பாடு போடுறீங்க? இன்னைக்கு டாக்டருங்க என்ன சொல்றாங்க? 8 மணி அல்லது 8:30 மணிக்குள்ள சாப்பிடணும், அப்படி இல்லைன்னா ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்குள்ளே வரும்னு சொல்கிறாங்க. நீங்களே மைண்டில் வச்சுங்க. நம்ம ஆட்கள் என்ன பண்ணுவோம்? 9, 9:30, 10 மணி. இது எல்லாம் குணசாலியா? நான் உங்களுக்கு அன்பாய் சொல்கிறேன், நான் எதிர்மறை பேசவில்லை. நீங்கள் எப்படி இருக்குன்னு பார்த்து இருட்டோடு எழுந்து பொழுது வெடிஞ்சதுமே ஏற்ற வேளையிலே தன் வீட்டாருக்கு ஆகாரம் கொடுக்குறாளே, அவள் தான் குணசாலி. இவளை கண்டுபிடிக்கிறது யாரா அப்படின்னு கர்த்தர் கேட்கிறார். தன் வேலைக்காரிகளுக்கு அவள் என்ன செய்யறாளாம்? படி அளக்கிறாளாம். தன் வேலைக்காரிகளுடைய, தன் வீட்டுக்குள்ள இருக்கிற வேலைக்காரிகளுக்கு எல்லாம் அவள் ஆதரவாக இருக்கிறாள் அவள். அடுத்தது, ஒரு வயலை விசாரித்து அதை வாங்குகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியத்தினால் திராட்சை தோட்டத்தை நாட்டுகிறாள். தன் கைகளின் சம்பாத்தியம் என்பது என் புருஷனுடைய சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கிறது, அது என் குடும்பத்துக்கு எவ்வளவு தேவை, அதில் எவ்வளவு மிச்சம் எடுத்து வைக்கலாம், அதுதான் அவளுடைய சம்பாத்தியம். கொஞ்சம் கவனிக்கிறீங்களா? என் புருஷனுடைய சம்பாத்தியம் எவ்வளவு இருக்கு, என் குடும்பத்துக்கு எவ்வளவு தேவையா இருக்குது இந்த மாதம், அதில் எவ்வளோ ஒரு மிச்சம் இல்லைங்க. நாங்கள் சம்பாதிக்கிறது எல்லாமே செலவழிஞ்சு போதுங்க அப்படின்னு சொல்கிறவ அல்ல. அவர் எவ்வளவு சம்பாதித்தாலும் அந்த சம்பாத்தியத்தில் ஒரு பங்கு எடுத்து வச்சு அதனால ஒரு வயலை வாங்குகிறாளாம். அதுதான் அவளுடைய சம்பாத்தியம். ஆக்கி துண்ணு போட்டு அடுப்பில் தண்ணி ஊற்றுறவ அல்ல, நாம கிடையாது. அல்லேலூயா, ஆமென். அப்படின்னா அர்த்தம், வரத்தெல்லாம் ஆக்கி தின்னுபிட்டு அடுத்த வேளை சாப்பாட்டுக்கு இல்லை அடுப்பில் தண்ணி ஊற்றிட்டா, அப்புறம் போய் எங்கேயாச்சும் போய் கடன் வாங்குவா, அவல்ல. கடன் வாங்குற பொம்பளை ரொம்ப ஆபத்து. நான் அன்பாய் சொல்லுகிறேன், ஒரு பெண்கள் கடன் வாங்கக்கூடாது. பெண்கள் உத்தரவாதம் விட்டு கடன் வாங்கக்கூடாது. அவள் சம்பாத்தியம் என்பது தன் புருஷனுடைய வருமானத்தை எடுத்து அதை சேமித்து வைத்து வீட்டு செலவை பார்த்த புத்தியோடு செயல்படுகிறாள். அதை கொண்டு ஒரு வயல்வெளியை வாங்குகிற என் பிள்ளைக்கு, இப்போ கர்த்தர் எனக்கு பிள்ளைகளை கொடுத்திருக்கிறார், என் பிள்ளைகளுக்கு வீடு வாசலை தான் தயார் செய்ய வேண்டும் என்கின்ற பாரம் ஒரு பொம்பளையால் மட்டும்தான் முடியும். அது புருஷனுடைய சம்பாத்தியத்தை கொண்டு செயல்படுத்தும். அந்த புருஷன் தேவனுடைய ஞானத்தில் நிறைந்திருக்க வேண்டும். இதுதான் தேவ நோக்கம். இந்த ஊருக்காக ஜெபம் பண்ணலாமா? கையை ஊற்றிராமேன்னு சொல்லலாமா? அல்லேலூயா. உங்களுக்கு வேலை ஸ்தலத்தில் அல்லது உங்கள் சொந்த பந்தங்களில் யாரெல்லாம் இன்னும் ரட்சிக்கப்படலையோ, இந்த அன்புக்காக எத்தனை பேருக்கு சந்தோஷமாக இருக்கு? இன்னைக்கு தேவன் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். ஆமேனா? தேவன் நம்மேல் எவ்வளவு அன்புள்ளவராக இருக்கிறார். அதற்கான கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். தொடர்ந்து வாசிக்கலாம். தன்னை பலத்தால் இடை கட்டி இது என்ன? இது பாருங்களேன், அந்த 16வது வசனம் என்பது ஜைன். அடுத்தது கெத் 8வது, தன்னை பலத்தால் இடை கட்டி கொண்டு தன் கைகளை பலப்படுத்த, தன்னைத்தானே அவள் என்ன செய்யறா? பலப்படுத்திக்கிறா. தனக்குள்ளே இந்த பூஸ்ட் வருது, அந்த பலன் அவளுக்குள்ளே வருது. அவளை யாருமே ஆதரவுப்படுத்த, என்னை யாருமே விசாரிக்கிறது யாருமே இல்லையே அப்படின்னா சொல்லவே மாட்டா. அவ எனக்கு யாருக்குறாங்க? தன்னைத்தானே பலப்படுத்தி, இந்த வீட்டாருக்காக என் கர்த்தரினை வைத்திருக்கிறார். தன்னைத்தானே பலத்தால் இடைக்கட்டி, நானே செஞ்சு நானே சாப்பிடணுமா? யாருன்னா செஞ்சு கொடுத்தா பரவாயில்லை. தன்னைத்தானே பலத்தால், எனக்கு இது பிடிக்காது, தன்னைத்தானே பலத்தில் இடைக்கட்டி, உனக்கு என்ன பிடிக்குமோ அதை நான் செய்கிறேன். தன்னைத்தானே பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுகிறவள் தான் இந்த குணசாலி. அடுத்தது பார்த்தனா அடுத்தது 9வது வசனம், 9வது வார்த்தையா? தன் வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று அறிந்திருக்கிறாள். இரவிலே அவள் விளக்கு அணையாதிருக்கும். நல்லா கவனிங்க, அவளுடைய வாழ்க்கை என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். அவள் தனிமையாக இருப்பது இல்லை. தன்னுடைய வியாபாரம் பிரயோஜனம் உள்ளது என்று, தன்னுடைய செயல்பாடுகள் ரொம்ப பிரயோஜனம் உள்ளது என்று தனக்குத்தானே பலத்தால் இடைக்கட்டி கொள்ளுகிறாள். அவளுடைய விளக்கு அணையாதிருக்கும் என்று சொன்னால் அவள் புருஷனோடு என்றென்றைக்கும் நீடித்திருப்பாள். அவள் தனிமையாக இருப்பது அல்ல என்பதுதான் இந்த ரகசியம். அவள் விளக்கு அணையாது என்பது அவள் புருஷன் என்றென்றைக்கும் தீர்காயுசோடு இருப்பான். அடுத்தது
தன் கைகளை ராட்டினத்தால் வைக்கிறாள். அவள் விரல்கள் கதிரை பிடிக்கும். உற்சாகமா வேலை செய்து தன் வீட்டாருக்காக ராட்டினத்தை பிடிக்கிறாள். நூல் நூற்றுகிறாள். தன் வீட்டாருக்கு என்னென்ன ட்ரெஸ் தேவை, யார் யாருக்கு என்ன ட்ரெஸ் இருக்குது, எப்போ துணியை துவைக்கணும், வேலைக்கு போகிறாங்க, ஸ்கூலுக்கு போகிறாங்க, இன்றைக்கி என்ன ட்ரெஸ் இருக்கணும், இதெல்லாம் இதில் அடங்கும். இதெல்லாம் ரொம்ப டீப் சப்ஜெக்ட். இப்போ ஹைலைட்டுக்கே இவ்வளோ போயிடுச்சு. இதனுடைய விளக்கம் இப்போ நான் விளக்கத்தையே கொடுக்கல, ரொம்ப வேகமாக வந்துங்கிறேன். அடுத்தது, சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை அவள் நீட்டுகிறாள். இது கெய்த். இந்த யோத் என்பது தன் கைகளை, தன் கை, யோத்னா கை இல்லையா, பிஹோல்ட். அதாவது யோத் என்பது வொர்ஷிப், கை, கரம். யோத் என்பது. அடுத்தது கஃப். கஃப் என்பது சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து. கஃப்னு ஏது இப்போ இந்த ஒவ்வொரு எழுத்தினுடைய அந்த வார்த்தை தான் அந்த வசந்த அடங்கியிருக்கு. இதெல்லாம் கொஞ்சம் வேகமாக போகிறேன். கஃப்னா கை, உள்ளங்கை என்ற அர்த்தம். அந்த கை. சிறுமையானவர்களுக்கு தன் கையை திறந்து ஏழைகளுக்கு தன் கரங்களை நீட்டுகிறாள். அடுத்து லாமேத், கோல். லாமேத்னா கோல். அடுத்தது, தன் வீட்டார் அனைவருக்கும் இரட்டுப்புறை உடுப்பாய் இருக்கிறதால் தன் வீட்டார் நிமித்தம் குளிருக்கு பயப்படால். இதுக்கு ஆவிக்கு அர்த்தம் உண்டு. அவங்களுக்கு இந்த குளிரா இல்லை இது சம்மரா, இப்போ அவங்களுக்கு என்ன தேவை, அவங்களுக்கு ஃபேன் தேவையா இல்லை பெட்ஷீட் தேவையா, போத்துக்கணுமா, இதெல்லாம் உட்காந்து அவள் நல்லா பார்க்குறா. அடுத்தது, ரத்தினது மெம் ரத்தின கம்பளங்களை தனக்கு உண்டு பண்ணுகிறாள். மெல்லிய புடவையும் இரத்தாம்பரமும் அவள் உடுப்பாய் இருக்கிறது. ஆகிய ராஜாவாக மெம் என்பது வாட்டர் தண்ணீர், கிறிஸ்து தான் மெம் 40. அடுத்தது, நுண். அவள் புருஷன் தேசத்து மூப்பருடைய நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். இதுதான் பயங்கரம். நுண், லைஃப், நியூ லைஃப், அதான் நுண். அவள் புருஷன் தேசத்து மூப்பர். இவள் தன் புருஷனுக்கு கிரீடமாய் இருக்கிறாள். இவள் தன் புருஷனுக்கு எப்படி இருக்கிறா, கிரீடமாய் இருக்கிறாள். ஆதலால் அவள் அங்கே தன் புருஷன் பேர் பெற்றவனாய் இருக்கிறான். அடுத்தது, மெல்லிய புடவைகள், சாமேக், மெல்லிய புடவைகளை உண்டு பண்ணி விற்கிறாள். கச்சைகளை வர்த்தகத்தில் ஒப்புவிக்கிறாள். இவள் என்ன செய்றா, விற்கிறா. இவ மெல்லிய புடவைகளை வாங்கி தன் வீட்டாருக்காக விற்று அவள் வியாபாரம் செய்கிறாள். அடுத்தது, ஐன், அவள் உடை பலமும் அலங்காரமாக இருக்கிறது. வருங்காலத்தை பற்றியும் மகிழ்கிறாள். எதிர்காலத்தை குறித்த பயமே அவளுக்கு இல்லை. அவள் மகிழ்ச்சியா இருக்கிறாள். அடுத்தது, தன் வாயை, எது பே என்றால் வாய், மவுத் என்ற அர்த்தம், பே. அடுத்தது, தன் வாயை ஞான விளங்க திறக்கிறாள். தயையுள்ள போதகம் அவள் நாவின் மேல் இருக்கிறது. அடுத்தது, சாடி வந்து அவள் சோம்பலின் அப்பத்தை புசியாமல். தன் வீட்டுக்காரியம் எப்படி நடக்குது என்று கண்ணோக்கமா, தன் வீட்டுக்காரில் அவதான் பொறுப்பு. என் வீட்டில் என்ன குறை இருக்குதோ அதுக்கு நான் தான் பொறுப்பு என்று பொறுப்பேற்கிறாள். யாரு மேலேயும் பழிய சொல்ல மாட்டா. இந்த பையனை பார்த்துக்க சொன்னேன், இவன் தான் இப்படி பண்ணிட்டான், இந்த பொண்ணை பார்த்துக்க சொன்னீங்க, அதெல்லாம் சொல்லவே மாட்டேன். இந்த குணசாலி பொறுப்பேற்கலாள். தன் வீட்டுக்கு அது கண்ணோக்கமா இருக்கிறாளா. அடுத்தது, அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் நீதிமான், கோஃப் என்றால் ரைசிங் சன், நீதியின் சூரியன் என்ற அர்த்தம். அவள் பிள்ளைகள் எழும்பி அவளை பாக்கியவதி என்கிறார்கள். அவள் புருஷனும் அவளை பார்த்து சொல்றான். அடுத்து, ரேஷ், அநேகம் பெண்கள் குணசாலியா இருந்தது உண்டு, நீயோ அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழுகிறான். அல்லேலூயா சொல்லாமா. அவளுடைய ஸ்பிரிட்டை பார்க்குறான் அவன் புருஷன். ஏம்மா, இந்த ரேஷ் என்பது ஹெட், தலை. தான் புருஷனால் புகழப்படுகிற ஸ்திரீ. அநேக பெண்கள் குணசாலி இருக்கிறாங்கம்மா, ஆனால் நீயும் அவள் எல்லாருக்கும் மேற்பட்டவள் என்று அவளை புகழ்ந்து பேசுகிறான். ஷின் என்றால் தன்னைத்தானே அழித்து கொள்ளுவது, அதுதான் கிறிஸ்து. சௌந்தரியம் வஞ்சனை உள்ளது, அழகும் வீண். கர்த்தருக்கு பயப்படுகிற ஸ்திரியே புகழப்படுவாள். நல்லா புரிஞ்சுங்க, கிறிஸ்து அவர் சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிறது. அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. நாம் அவரை பார்க்கும்போது அவருக்கு நாம் விரும்பப்படத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாதிருந்தது. இதுதான் இந்த 22 என்கின்ற ஆல்பபெட்டுக்குள்ள அடங்கி இந்த குணசாலித்தான் அழகை வெறுக்கிறாள். இந்த அழகு அல்ல அறிவு, தேவனை அறிகிற அறிவுதான் நமக்கு அழகு. அந்த தேவ அறிவில் இருக்கிறாள். இந்த சௌந்தரியமும் இந்த மாம்ச அழகும், கருப்பா சிவப்பா, என் பொண்டாட்டி நல்லா இல்லை, அதெல்லாம் இல்லை. என் மனைவி எப்படிப்பட்ட குணசாலி. இன்றைக்கி எல்லாம் அழகை பார்த்து எல்லாம் அழிஞ்சு போகிறோம். அழகை பார்த்து இன்றைக்கி என்ன பண்ணுறோம், எல்லாம் மாட்டிக்கிறானுங்க. மனைவியை நேசிக்க மாட்டுறாங்க இன்றைக்கி. ஏன்னா இன்றைக்கி செல்ஃபோன்லாம் வந்துருச்சு இல்லையா, அதில் போய் மாட்டிக்கின்னு. அதனால தான் இன்றைக்கி நிறைய குடும்பங்களில் பிரச்சனைகள். இந்த சௌந்தரியத்தில் மயங்குறானுங்க. என் மனைவி சர்ச்சுக்கு வராளே, என் மனைவி சபையில் ஒரு அங்கமாக இருக்கிறாளே,
கிறிஸ்துவை போல என் மனைவி மாறிக்கொண்டிருக்கிறாள், என் மனைவியினுடைய அந்த கேரக்டர் எவ்வளவு நன்மைகள் என்பதை நன்மையை மட்டுமே யோசிக்க வேண்டும். இங்கே சொல்கிறா அவ்வளவு இப்போ சில பேரை பார்த்தா அவ்வளவு மேக்கப்லேயே இருப்பாங்க. அப்படியே மேக்கப்லேயே பார்த்து நான் நல்லா இருக்கிறேன்னா, நான் அழகாக இருக்கிறேன்னா அதுலேயே பார்த்து உட்காந்துருப்பாங்க. கர்த்தர் சொல்கிறார், இந்த சௌந்தரியம் வஞ்சனை அழகாக பார்த்து ஏமாந்தவன்லாம் எந்துக்கவே மாட்டான். எழுதி வச்சுக்கங்க. அழகில் போய் மயங்கினவன், சிவப்பு தோலுக்கு போய் மயங்கினவன் எழுந்துக்கவே மாட்டான். எழுதி வச்சுக்க. அவன் கண்டுபிடிக்கணும், மனைவினா யாருன்னு கண்டுபிடிக்கணும். அழகு வீண் என்றார், இது மண்ணு தின்றோம். அவள் குணத்தை பார், அவள் அபிஷேகத்தை பார், அவளுடைய ஒப்பு கொடுத்தலை பார். அவள் புருஷன் புகழான், ஓகே என் பொண்டாட்டி என் மனைவி நல்ல குணசாலியாக இருக்கிறாள் என்று சொல்லி இவளை 31வது வசனம் தான் நமக்கு வாக்குத்தத்தமாக அந்த பேம்ப்ளெட்டில் போட்டிருப்பேன். இந்த 31வது வசனம் தான் நம்ம அனுப்பின அந்த வாட்ஸ்அப்பில் அமைச்சிருப்பேன். அந்த பேம்ப்ளெட்டில் இந்த வசனம் தான் 31வது அதிகாரம் 31வது வசனம் நீதிமொழியில் இதுதான் போட்டிருப்பேன். எல்லாம் சேர்ந்து வசனத்தை முடிக்கலாமா? அவள் கைகளின் பலனை அவளுக்கு கொடுங்கள், அவளுடைய செய்கைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. அவள் கைகளின் செய்கையினுடைய பலன் என்பது மறுரூபம். அல்லேலூயா. அவள் தன் புருஷனோடு இசைந்து விட்டாள். இவள் குணசாலி. தன் புருஷனோடு இசைந்து விட்டால் இவளை மறுரூபப்படுத்துங்கள். என்னுடைய புருஷனாகிய இயேசு கிறிஸ்துவோடு நான் இசைந்து விட்டேன், அவள் சித்தம் நான் செய்கிறேன். இதுவே சபை. இந்த சபைதான் வருகையில் எடுத்துக்கொள்ளப்படும். அவளை பிதாவாகிய தேவனுக்கு முன்பதாகவும் தம்முடைய தூதர்களுக்கு முன்பதாகவும் அவருடைய பேரை சொல்லி இயேசு கிறிஸ்து மகிமைப்படுத்துவார். அல்லேலூயா. ஆமென் சொல்லாமா? ஜெயங்கொள்ளுகிற எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தின் பெயரை நான் கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை நான் அறிக்கை செய்வேன். புகழப்படுபவாள். அல்லேலூயா. ஆமெனா? இதுதான் இந்த குணசாலி ஸ்திரீனுடைய மகிமை. இந்த மகிமையை தான் தேவன் நமக்கு கொண்டு வரப்போகிறார். அவளை புகழ்ந்து அவளை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக புகழப்போகிற என் புருஷன் இயேசு கிறிஸ்து. அல்லேலூயா சொல்லுவோமா? அந்த வசனம் மட்டும் வாசித்து முடிக்கலாம். வெளிப்படுத்தின விசேஷம் 5ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம் எல்லாம் வாசித்து முடிக்கலாமா? மன்னித்துக் கொள்ளுங்கள், இது ரொம்ப முக்கியமான, வேகமாக வந்துட்டேன். இது ரொம்ப டீச்சிங். எத்தனை பேர் சந்தோஷமாக இருக்குது? அல்லேலூயா. பசி நேரத்தில் என்னையா இப்படி பண்ணுறீங்களே கேட்காதீங்க ப்ளீஸ். இது முடிக்கிறதுக்கு டைம் இல்லை, மனசும் இல்லை. அந்த வசனம் மட்டும் வாசித்து முடிக்கலாம். 3:5 வெளிப்படுத்தல் 3:5 ஜெயங்கொள்ளுகிறவன் எவனோ அவனுக்கு வெண்வஸ்திரம் தரிப்பிக்கப்படும். ஜீவ புஸ்தகத்தில் அவருடைய நாமத்தை கிறுக்கி போடாமல் என் பிதா முன்பாகவும் அவருடைய தூதர் முன்பாகவும் அவன் நாமத்தை அறிக்கையிடுவேன், புகழப்படுவேன், புகழ்ந்து பேசுவேன். இவள் என் மணவாட்டி, இவள் என்னோடு இசைந்து விட்டவள், இவள் குணசாலி என்று சொல்லி கிறிஸ்துவாகிய மணவாளன் நம்மை பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக புகழ்ந்து பேசுவார். எல்லாரும் முழங்கால் படியிட்டு, அப்பா நாங்கள் உம்மை நன்றி சொல்லி உம்மை துதித்து உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. எல்லாரும் கண்களை மூடி